செஞ்சிராங்க இரவும் பகலும். வெள்ளி நகை தங்க நகை உயர நகை வாங்கிடவே வெறுமைக்கு தான் செஞ்சிராங்க இரவும் பகலும். நம்மளோட நாட்டை விட்டு வெள்ளக்காரன் போயிட்டாலும் கொள்ளக்காரன் தெரிகிறான இரவும் பகலும். பார்க்கலையும் வீச்சலையும் நேரிலையும் போன்லையும் நம்பருங்க பழகுறாங்க இரவும் பகலும். பக்கத்துல பார்த்ததுல பழகிடவும் சான்ஸ் இல்ல, ரெண்டு மனம் உருகுதுங்க இரவும் பகலும். காக்கி சட்டை போட்டு வந்து ஐயனார் சாமி போல காவலுக்கு போலீஸ் இரவும் பகலும். வேலைக்குன்னு நம்பியது வெள்ளாடா மாறி போ வெள்ளாம மேயுதுங்க இரவும் பகலும். ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்ல, ஒரு நிமிஷம் ஓய்வு இல்ல, நிக்காம பூமி சுத்தம் இரவும் பகலும். வாழ்ந்தவங்க கோடி பேரு போனவங்க கோடி பேரு, நம்பிக்கைதான் நம்ம வாழ்க்கை இரவும் பகலும். தானே தானே நான் தானே தானே நான் தானே தானே நான் தானே 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 நான் தானே தானே நான் தானே தானே நான் தானே. ஹாய், என் பேர் கார்த்திக். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். இவ்வளோ பெரிய சென்னையில் ஹவுசிங் போர்டு காலனியில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு சாதாரண ஃபேமிலி சேர்ந்தவன் தான் நான். இன்றைக்கி லவ்வர்ஸ் டே. நானும் என் லவரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். எல்லாருக்கும் இரவும் பகலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். எனக்கும் நடந்துச்சு. அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவன் தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேர் ஜெகன். நாங்கள் எல்லாம் செல்லமாக நண்டுன்னு தான் கூப்பிடுவோம். இவனுக்கு டீனேஜாக இருக்க பொண்ணுங்களை விட ஆண்டியாக இருக்க பொம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் காலேஜ் மேட். மச்சி, பைக் சூப்பராக இருக்கு. எங்கடா எடுத்தது? நீ தானே சொன்ன ரேஸ் ஓட்டுறதுக்கு பைக் வேணும்னு. கேட்குறான் பாரு. ஆனால் செம்ம பைக்கை பிடிச்சிருக்க மச்சி. டே நைட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன்டா. அப்படியா? ஆனால் ஒன்று மச்சான், பைக் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே மெக்கானிக்கலை கொடுத்தேன், இப்போ தான் கொடுத்தான். ஓகே இல்லை? எனக்கு டபுள் ஓகே. என்ன மாஸ்டர் ரெடியா? போலீஸ்காரங்களை பிடிக்கிறதுக்கு கண் கத்தி பாம்பா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த தப்பா மாட்டேன்னு வச்சுக்க, அவள் தான் 6 மாதம் உள்ள தள்ளுங்க ஒத்துருவானுங்க. அப்புறம் போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, ரேஸ் அங்கே நிறுத்திட்டு எஸ் ஆகிடுங்க. சரி. டேய், பார்க்க மீன் விற்கிற மாதிரி இருக்கான்னு நினைக்காதரா. ரேஸ் சுற்றுல பெரிய பிஸ்தா. மாஸ்டர் நான் கார்த்திக் பெருமாள். ஹாய். ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டுனா ரேஸ் ஆரம்பிச்சிடலாம். மச்சி, ரேஸில் ஜெயிச்சா என்னடா பிளானு? கார்த்தி, இந்த டாஸ்மாக்கு மூத்திர சந்து முட்டு சந்தில் தண்ணி அடிச்சு போர் வச்சு போச்சுடா. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சும்மா நீச்சல் அடிச்சுக்கினே குடிக்கணும்னு. நீ ஜெயிச்ச உடனே சிட்டியில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் தான் மீட் பண்ணுறோம். சரியா? பாண்டிலே என்ன மச்சான், நல்லா கவனம் இருக்கட்டும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போடு. ஜெயிக்கிறோம், குடிக்கிறோம், கலகு மச்சி, கிளம்பே.
என்ன திமிரு இருந்தா பைக்கை திருடினது மட்டும் இல்லாம போலீஸ் நிக்கிறது கூட தெரியாம டிராஃபிக் ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டிட்டு போவேன். ஆஹா, ஆண்டி என்ன திருட்டு பைக்குன்னு புதுசா ஒரு கதை சொல்லுது. நாங்க கஷ்டப்பட்டு திருடனை பிடிச்சா விட சொல்லி உடனே மேல இருந்து போன் வந்துருமே. ஏட்டையா உங்க போனான்னு பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம். ஹலோ பிரியா, ஏய் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், ஈவினிங் போல கூப்பிடுறேன், பாய். ஃப்ரெண்டு மேடம், 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மேடம் லைனுக்கு வரேன். பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருப்பான் மேடம். ஏய் ஓட்டற பாரு, நீ திருட பைக் யார் தெரியுமா? மேடத்தோட ஹஸ்பண்ட் பைக். இந்த மாசம் மட்டும் பைக் கேஸ் எத்தனை ஏட்டையா? 200 கேஸ் மேடம். டேய் உண்மையை சொல்லிரு, இல்லடா நான் அடிக்கிற அடியில உடம்புல சீல் வச்சிரும். மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஸ்டூடெண்ட். ஏட்டையா எஸ் மேடம். இதுல அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அவனை வெளியே விடுங்க. சரி மேடம். ஏண்டா உன் மூஞ்ச பார்த்தா படிப்பு உனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன் உங்களை பார்த்தா கூட தான் எங்க ஏரியால கொசு மருந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. நாங்கெல்லாம் உங்களை கேட்குறோமா? நக்கலு இந்தா. ஆனா ஒண்ணு மேடம், உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட சேதம் இல்லாம சும்மா லட்டு மாதிரி வச்சிருக்காரு மேடம். உங்களை சொல்ல மேடம், பைக்கு சொன்னேன். உன்னை வெளியே விடுறதே உன் குரூப்பை சேர்த்து பிடிக்காதானே? என்ன வர வர சைஸ் வட்டிக்கிட்டே போகுது. உனக்கு சைஸ் தான் முக்கியம். நான் நல்லா பூசணிக்காவா வாங்கிக்கோ. பூசணிக்காயா? தண்ணி லாரி வந்துருச்சு. இந்த வரேங்கா. இந்தா உங்க அப்பா கொடுக்க சொன்னாரு. இவங்க தான் எங்கள் அம்மா. நான் அம்மான்னு நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு நாள் என்ன மகனாக நினச்சதில்ல. ஏன்னு போக போக உங்களுக்கே தெரியும். என்னம்மா அது? பணம்டா. அது தெரியுதுமா. நான் நைட்டு அப்பா கிட்ட 2000 ரூபா பணம் கேட்டிருந்தேனே. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஃப்ரெண்டு கிட்ட 2000 ரூபா கடை வாங்கி கட்டியிருந்தேன். இன்னைக்கு திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தேன். சொல்றதுக்கு என்ன வலிக்குது? 20 ரூபா தான் கொடுத்தாரு. அம்மா ஏமா போய் சொல்ற? அப்பா தான் உன்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரே, அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்லி. போடி வெளியே. நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? அப்பா கிட்ட சொல்றேன். உனக்காக தான் நகைச்சிட்டு போட்டிருக்கேன். நாளைக்கு இவன் படிச்சு கிழிச்சு நம்ம 2 பேரையும் உட்கார வச்சு சோறு போட்டுருவானே. ப்ளீஸ்மா, இன்னைக்கு திருப்பி தந்தே ஆகணுமா? மா ப்ளீஸ்மா. மா அம்மா மா. இதுக்கு மேல கெஞ்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம வேலையை பார்த்தா தான் இன்னைக்கு ஏதாவது கைக்கு கிடைக்கும். வா. இந்த டப்பாவில் போன வாரம் எடுத்தாச்சு, அதுக்கு இந்த வாரில் அதுக்கு முந்தின மாதமும் எடுத்தாச்சு. வேறு இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. மேலே இருக்காது சாமி படம். மழைக்கும் வெயிலுக்கும் வெளியில் இருக்க தொடப்பக்கட்டை என்ன அதிசயமா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கு. தான் பார்ப்போமே. ஆஹா, எல்லாம் பேங்க்ல பணம் வச்சிருந்தா எங்க மம்மி பணம் வச்சிருக்க இடத்த பார்த்தீங்களா? ஏடிஎம்மே இல்லாம பணம் எடுக்கிற முதல் நம்ம தான்டா. கலக்குடா. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை. பாய். என்ன ஒரு தினுசா போறான்? ஐயோ, டேய் கார்த்திக், இடம் எடுத்தவனே நில்லுடா. கட்டையில போறவனே, அட பாவி. அந்த ஆள் குடுக்குற செல்லத்துல இந்த ஆட்டம் ஆடுறியா நீ? இருடா, ராத்திரி வீட்டுக்கு வருவல, அப்ப வச்சுக்கிற கச்சேரியை. ஹாய் ஆண்டி. வாட் பியூட்டி. பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அப்படியே இருக்கீங்க. அப்புறம் அங்கிள் நல்லா இருக்காரா? வீட்டில் தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? என்ன ஆண்டி மறந்துட்டீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் விஜயசந்தி அப்பார்ட்மெண்ட்ல A பிளாக்ல இருந்தீங்க. நான் கூட B பிளாக்ல இருந்தேனே. என் பேர் கார்த்தி. சின்ன பிள்ளைல நான் அழகா கொலு கொலுன்னு இருப்பேன்னு அறிஞ்சு வச்ச ஆப்பிள் மாதிரியா இருக்கேன். என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுப்பீங்களே. இவன் உசார் பண்றான் போல இருக்குதே. குளிச்சு வச்ச ஆரஞ்சு மாதிரியே இருக்குன்னு முத்தம் கொடுப்பீங்களே. சும்மா இச்சு இச்சு என்ன உங்க மடியில தூக்கி வச்சு செல்லமேன்னு கொஞ்சுவீங்களே. அப்ப கூட நான் உச்சா போறேன். அடைச்சி திருட்டு போயிலன்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி கிள்ளுவீங்களே. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா ஆண்டி? சாரிப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இட்ஸ் ஓகே ஆண்டி. இவன் என்னோட கிளாஸ்மேட். ஃபைனல் இயர் BA பண்றோம். ஹாய் ஆண்டி. பாய் ஆண்டி. வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க ஆண்டி. முடிஞ்சா ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். பாய் ஆண்டி.
சாரிடா. எதுக்கு மச்சி? இல்லடா உனக்கு தெரிஞ்ச ஆண்டியா இருந்தாலும் நான் சொல்லி விட்டேனே. யாரா சொன்னா? நானே இன்னைக்கு தான்டா பாக்குறேன். அட பாவி வாடா போய் பிடிக்கலாம் அப்ப இந்த இடுப்ப. ஏய் பாடிலாம் எடுத்தா சின்ன எங்கடா இருக்க? சீக்கிரம் வா. இன்னைக்காவது குடிக்கிற மாதிரி ஒரு டீ கொடுங்கடா. ஏண்டா நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜ் போறேன், அதுவும் முடியாம நீ கூப்பிட்டு வந்துட்டியா? இவனோடலாம் சேர்ந்தா உருப்பட முடியாது மச்சான். விடு விடு. மச்சி அங்க பாத்தியா? ஏண்டி இப்படி அண்ணனோட நடந்துட்டு வந்தா நம்ம எப்ப போய் சேருது? சீக்கிரமா வாடி. இல்ல இல்ல டெட் பாடிக்கு போட்ட பூவெல்லாம் மிதிச்சா அவங்களோட ஆவி நம்மளே சுத்திட்டு இருக்கும்னு சொல்வாங்க. அதான் நல்ல வைரஸும் இருக்கும் கெட்ட வைரஸும் இருக்கும். செத்த உடனே அது எல்லாம் வெளில வந்துரும். அந்த வைரஸ் எல்லாம் டெட் பாடிக்கு போட்ட மாலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பூவை மிதிச்சா நம்ம பாடியை வந்து வைரஸ் அட்டாக் பண்ணிடும். எல்லாமே சயின்டிஃபிக்கா தாண்டி சொல்லிருக்காங்க பெரியவங்க. பில்ட் அப் பண்ற ஃபிகருங்களுக்கு நடுவுல ஒரு பிரில்லியன்ட்டான பொண்ணு. ஆமா ஆமா கிளாஸ் எடுத்தது போதும், ஃபாஸ்டா வாடி. ஹலோ செல்வி அக்காவா? ஆமாப்பா, நீ யாரு? நான் கார்த்தி பேசுறேன்க்கா. அம்மா இருக்காங்களா? இல்லப்பா, வீடு பூட்டிருக்கு. ஓ சரி சரிக்கா. நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து ஹாஸ்டலில் ஸ்டடி பண்ண போறேன், குரூப் ஸ்டடி. ஒரு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அம்மாட்ட சொல்லிடுறீங்களா? நீ என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க 2 நாள் கழிச்சு போறதுக்கு? நீ எப்படி ஹாஸ்டலுக்கு போவ? இன்டர்னல்ஸும் இல்ல, செமஸ்டர் எக்ஸாம்ஸும் இல்ல. எங்க அம்மா ஏடிஎம்ல இருந்து 2000 பணம் எடுத்து வந்தேன். என்னது உங்க அம்மா ஏடிஎம்மா? ஆமா, வீட்டுக்கு போனா பயங்கரமா டென்ஷன் ஆகி வேற கத்தும். ஒரு 2 நாள் கழிச்சு போனா கூல் ஆயிரும் நினைக்கிறேன். சரி இப்போ எங்க தங்க போற? பரவாயில்ல மச்சி, நான் எங்க பெரியம்மா வீட்டில் தங்கிக்கிறேன். ஓகே. டேய் என்னடா பெரியம்மா வீடுன்னு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க தான் மச்சி என் மொத்த குடும்பமும் இருக்கு. ஓ எல்லாம் சுண்டல் ஐஸ்கிரீம் விற்கிறாங்களா? அதெல்லாம் இல்ல மச்சி. இவர் தான் எங்க தாத்தா. இவர் மட்டும் இல்லைன்னு வை, நம்மளாம் நடமாடவே முடியாது. அங்க இருக்காங்களே பெரியம்மா, ரொம்ப கோவக்காரங்க. கோவப்பட்டு மதுரையே எரிச்சிட்டாங்கன்னு பாத்துக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எங்க மாமா, மொத்த தமிழ்நாடே அவர் கையில தான் இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்துல இருக்கிற பெரிய அண்ணன், அவர் கையில தான் மொத்த தமிழ் சினிமா இருந்துச்சு மச்சி. ஏன் இங்க இருக்க ஆயா தான் உன்னை என்ன தேய்ச்சி தலை குளிப்பாச்சுன்னு சொல்ல? ஏண்டா கேட்கறவன் கேனையா இருந்தா பவர் ஸ்டார் பாடியில இருந்து கரண்ட் எடுக்கலாம்னு சொல்லுவியா நீ? மச்சி நான் பிறந்தப்பே எங்கள் அம்மா என் மூஞ்சியை கூட பார்க்காம செத்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். எனக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப எங்கள் அப்பா கிட்ட போய் அம்மா எங்கள் அப்பான்னு கேட்டேன். எனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் காலனியில் இருக்க பசங்க எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. நானே எங்கள் அப்பாட்ட போய் நமக்குலாம் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்தார். இதுதான் அவங்க தாத்தா, இதுதான் அவங்க மாமா, இதுதான் அவங்க பெரியப்பான்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அமாவாசையில் பிறந்தவன், தரித்திரம், வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறப்ப எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியாது. என்னடா சீரியல் கணக்கா இவ்வளோ சோகம் வச்சிருக்க? விடு விடு. சரிடா, உன் சொந்தங்களோட சந்தோஷமா இரு. ஓகே. உன் சொந்தக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டதா சொல்லு. சரி மச்சி. பெரிய என்ன நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடா, வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா ஒரு நல்ல முகத்துல முடிச்சிருக்க கார்த்தி. ஹலோ, நீங்க தானே இங்க படுத்துட்டு இருந்தீங்க? ஆமா. சரி படுங்க. என்ன பட்ட பகல்லையா, அதுவும் பப்ளிக்ல? படுங்க. என்னங்க பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுங்க, அதுவும் காலையிலேயே படுக்க சொல்றீங்க? டேய் படுறானா? சாரி, நீ படுத்திருந்து தெரியாம நான் குறுக்க தாண்டி போயிட்டேன்.
படுத்துருக்கவங்கள தாண்டி போனா அவங்க அல்பாயசத்தில் போயிடுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. உன்னை பார்த்தா சாகுற வயசு கிடையாது, வாழற வயசு. ஆஹா, நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுது. அதனால தான் படுக்க சொன்னேன். சாரி. டேக் கேர். என் உயிரில் என் உயிரில் என்னானதோ ஏதானதோ கோடி பூ பூத்ததோ காணாமல் போனேனே காற்றாக போனா மாட்டிக்கொண்டேன் மாட்டிக்கொண்டேன் அவள் பார்வையிலே மாற்றிவிட்டாள் மாற்றிவிட்டாள் ஒரு வார்த்தையிலே முகம் பார்க்கும் போது சுகமாகுமே முழுதாக பார்த்தால் வரமாகுமே அவள் தண்ணீர் கேட்டாலே அட தேநீர் ஏங்காதோ அவள் தொட்டு பார்க்க செய்தித்தாளும் கைகள் நீட்டாதோ எனக்காக பிறந்து விட்டாள் என் மூச்சில் கலந்து விட்டாள் முதல் பார்வை பார்த்து விட்டாள் ஓ முழுதாக சாய்த்து விட்டாள் மாட்டிக்கொண்டேன் மாட்டிக்கொண்டேன் அவள் பார்வையிலே மாற்றிவிட்டாள் மாற்றிவிட்டாள் ஒரு வார்த்தையிலே செய்தாளோ ஆரஞ்சு கண்ணம் ஐஸ் கட்டி அங்கம் துப்பாக்கி இல்லை தோட்டாவும் இல்லை சுட்டுத்தான் சென்றாளோ யார் அந்த ஏஞ்சல் ஏன் இந்த காய்ச்சல் மாட்டிக்கொண்டேன் மாட்டிக்கொண்டேன் அவள் பார்வையிலே மாற்றிவிட்டாள் மாற்றிவிட்டாள் ஒரு வார்த்தையிலே பார்வையிலே மாற்றிவிட்டாள் மாற்றிவிட்டாள் ஒரு வார்த்தையிலே தொலைபேசி எங்கும் அவள் பேசத்தான் வலை வீசி பார்க்கும் குரல் கேட்கத்தான் அவள் மடியில் தூங்கத்தான் கனி பொரியும் நீங்காதோ அவள் சூடிய பூக்கள் வாடிய பின்பும் வாசம் வீசாதோ குஷியாக குதிக்க வைத்தாள் தனியாக தவிக்க வைத்தாள் மனதோடு சேர்ந்து விட்டாள் அழகாலே கொன்று விட்டாள் அழகாலே கொன்று விட்டாள் டேய் நீ இன்னும் பழைய அங்காடி தெரு மறக்கவே இல்லையா? அந்த பில்டிங்ல தள்ளி விட்டுருண்டா உன்னை. இல்லடா மறக்க முடியல.
எனக்கு என்னமோ அவளை பாப்பேன்னு தோணுது. ஏன் மாலன் அவ்வளோ அல்பமா? எல்லாம் ஆடி கழிவுல தான் வாங்குவாளா? இல்ல மச்சி, இன்னைக்கு அச்சய திருவி பொண்ணுங்கெல்லாம் நகை எடுக்குருவாங்கல்ல, கண்டிப்பா வருவான்னு தோணுதுடா. என்னடி இவ்ளோ கூட்டம்? ஐயோ என்னடி 10 to 10 நல்ல நேரம், அதுக்குள்ளே நகை வாங்கலாம்னு பார்த்தா இங்க நிக்கிற கியூ எல்லாம் பார்த்தா 4 மணி ஆகும் போல. டோன்ட் வரி. நீங்க வாங்கம்மா. ஏமா பிரெக்னெண்டா இருக்கவங்க மட்டும் இந்த லைன்ல வாங்க, மத்தவங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க. இப்போ என்ன 10 to 10:30க்குள்ள நகை வாங்கணும், அவ்வளவுதானே? இந்தாக்கா. ஏமா பொம்பளைக்கு பொம்பளை, அதுவும் ஒரு கர்ப்பிணி பொண்ணை இப்படி சாப்பிடுற மாதிரி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லம்மா, அது போகும்போது நார்மலா போச்சு, வரும்போது 4 மாச கர்ப்பிணியா திரும்பி வருதுமா. 10 வருஷமா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டே இருக்கேன், இந்த இடத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு தெரியாம போச்சே. தலப்பிரசவமாமா? ஆமா ஆமா. எத்தனை மாசமா? 7வது மாசம். கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆகுது? 4 மாசம். கல்யாணமாகி 4 மாசம்ன்ற நீ 7 மாசம்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? போப்போ. களி முத்திடுத்து. சரி சரி, சும்மா கலாய்க்காத, வா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். ஏய் அப்பா, ஏற்கனவே காலேஜ்லயும் அட்டென்ஸ் டப்பா டான்ஸ் ஆடுது, இல்லாட்டி அந்த நக்கன மண்டையன் செமஸ்டர் எழுத விட மாட்டான். நீ ஆளை விடுப்பா. டேய் இரு, உனக்கு என்ன பிரச்சனை? அட்டெண்டன்ஸ் தானே, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன் சார். ஏன்டா அபிஷ்டு கிளாஸ்க்கு வராம எங்கடா சுத்திட்டு இருக்க? நானும் ஜெகனும் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில பனங்கல் பார்க் கிட்ட ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்னடா ஆயிடுத்து? ஒரு அம்மா மயக்க மட்டும் விழுந்திருந்தாங்க. கிட்ட போய் யாருன்னு பார்த்தா அது உங்க சம்சாரம் சார். ராமா, பயப்படாதீங்க, பக்கத்துல இருக்க ஆட்டோ பிடிச்சி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சேன். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல பெட்ல படுக்கப்பட்டு வந்திருக்கேன் சார். நான் கொஞ்சம் காலேஜுக்கு லேட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் பிரின்சிபாலாண்டே சொல்லி பர்மிஷன் வாங்கிறேன், நீங்க மெதுவாவே வாங்கோ. அப்புறம் சார், என்னப்பா? நம்ம கிளாஸ்ல லட்சுமி இருக்கால சார், அவட்ட ஒரு 200 லோன் வாங்கியிருந்தேன். அதை திருப்பி கொடுக்கலாம் தான் சார் நீ பணம் கொண்டு வந்தேன். வர்ற வழியில மாமிக்கு ஹாஸ்பிட்டல் ஆட்டோன்னு சார் செலவாயிருச்சு. இப்போ எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல சார். விடு விடு, அதை நான் தந்து விடுறேன். ஓகே சார். சரி சார், தேங்க்ஸ் சார். ஏண்டிமா லட்சுமி சார், உட்கார் உட்கார். கார்த்தி உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கியிருந்தானோ? ஆமா சார், 1 வீக்ல தரேன்னு வாங்கினா 1 வருஷம் ஆயிடுச்சு. சரியான பொறம்போக்கு சார். அச்சோ, அவளை அப்படி திட்டப்படாது, பணத்தை நானே கொடுத்துறேன். எஸ், 10 நிமிஷம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷமா? தேங்க்ஸ் சோனா. ஏய் அப்பா கார்த்தி, இங்க பாருடா, 7 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன சித்தி பையனை கூட பார்த்துட்டேன், உன் ஆளை பார்க்க முடியல. நான் பார்த்துட்டேன் மச்சான். என்ன பார்த்துட்டியா? இப்போதான் gift கொடுத்துட்டு போறல. பிஎஃப்னு போட்டுக்குது. வாங்கடா மச்சான். என்னடா எல்லாரும் கும்பலா எங்க வந்திருக்கே? ஒண்ணா பார்க்கதான் ஒரு முக்கியமான விஷயம். மச்சி, அந்த சீரியல் கூட முக்கியமான விஷயமா என்ன? எப்பா சேல்ஸ், இதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கணும். பிஎஃப் அபிஷ்டு, இதுவே ஓபனா தானடா இருக்கும். அதனால தான்டா பார்க்கணும். ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கு. என்னடா இது? ஐயா, உன்ன பிஎஃப்ல நடிக்க சொன்னோம், சிடி தானே திறந்து கட்ட சொன்னோம். போடுற மச்சான், கஸ்டமர் வர டைம்டா, புரிஞ்சுக்கோடா. போடு. டேய் கார்த்தி, நேக்கு என்னவோ இது காஞ்சிபுரம் குருகுல் சிடி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், கண்டிப்பா இது சைக்கிளா படமா தான் இருக்கும். அதுக்கு ஏன் வாய் அப்படி பொளக்குற? மூடின்னு போடு. நோக்கு என்னடா தெரியும் என் ஃபீல். என்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? டேய், உன் ஆளுக்கு எதனா அறிவுக்குதாடா? பிஎஃப்னு எங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு ரோய் பித்தளை சொம்ப மூஞ்சி போட்டோங்களா போட்டுக்குது பாரு. என் டென்ஷனையே இறக்கிட்டீங்களேடா. பார்க்கு, பீச்னு எல்லா இடமும் போகணும், உன் கூடவே சுத்தணும், டெய்லி லவ் மெசேஜா அனுப்பணும். என்ன இப்படி பாக்குறீங்க? இவளா அப்புறம் தெரியும் நோக்கு? நான் லவ் பண்ற பொண்ணுடா. இந்த பொண்ணியா? யார் நீங்க? சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் மேடம். ஏன் சொல்ல வாங்க. வா வாங்க. வரோம் மேடம்.
ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். ம். ஆத்துல யாரெல்லாம் இருக்கேள்? நான் அப்பா அம்மா அண்ணா அண்ணி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹலோ ஹலோ, இது கவர்மெண்ட் கணக்கானோ? ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரு வயசு மட்டும் சொல்லுங்க. அப்பா பேரு ஜான்சன், வயசு 38. அம்மா பேரு லிஸி, வயசு 35. அண்ணா பேரு ஜான்சன், வயசு 38. அண்ணி பேரு லிஸி, வயசு 35. என்னது எல்லாருக்கும் ஒரே பேர் ஒரே வயசா இருக்கே? எனக்கு எங்க அப்பா அம்மா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே எங்க அண்ணனும் அண்ணியும் தான். உங்க சென்டிமெண்ட்டை தூக்கி குப்பையில போடுங்க. ம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இங்க வச்சு கேக்குறாள்? சரி இப்போ சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். ஓ, நல்ல பொண்ணா பார்த்து நிறைய டவுரி வாங்கலாம்ல, அப்பதானே பிறக்க போற குழந்தைக்கு சேஃப்டியா இருக்குமா? எழுந்துரு. கடவுளே, நேர்மை சரியில்லையோ? உனக்கே இவ்வளோ இருக்கிறப்போ எங்க அண்ணனுக்கு எவ்வளோ இருக்கணும்? எங்க அண்ணன் ஒரு பேங்க் ஆஃபீஸர். எங்க அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் குழந்தைய பத்துக்கல. ஏன் தெரியுமா? சொன்னாதானே எனக்கு தெரியும். எனக்கு 10 வயசு இருக்கிறப்போ என் அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அன்னிலிருந்து என் அப்பா அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என் அண்ணனும் அண்ணியும் தான். என்னதான் அவங்க குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க சென்டிமெண்ட்ஸ் பத்தியா தப்பா பேசுற? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். இனிமே எங்கேயாவது தப்பா பேசின மொவ்வனே. மச்சான் வேணாண்டா, அவ பொண்ணே கிடையாது, பூலான் தேவி. நோக்கம் அவளுக்கும் ஒத்தே வராது. இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கள்ல பெத்த அம்மா அப்பாவே யாரும் மதிக்கிறது இல்ல. ஆனா அவ கூட பிறந்த அண்ணன் அண்ணியவே பெத்த அம்மா அப்பாவை நினைக்கிறான்னா அவ சென்டிமெண்ட்டை என்கரேஜ் பண்றதை விட்டுப்பட்டு ஏன்டா திட்டுறீங்க? அப்படி சொன்னா கேட்கிற மூட்ல இல்ல. காதல் முத்தி விடுத்து தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஆமா, அவ அட்ரஸ் என்ன சொன்ன? அசோக் நகர்ல பாரதிதாசன் காலனிடா. டோர் நம்பர் மறந்துடுத்து. சார் யாரை பார்க்கணும்? சோனாவை பார்க்கணும். சோனாவா? எந்த சோனா? காலேஜில் படிக்கலாம் அந்த சோனா. காலேஜில் படிக்குதா? ஆமா. இதுக்குள்ள 20 சோனா இருக்குது. நீ எப்போ எந்த சோனா தேடிக்க பாப்பா? தேங்க்ஸ்ண்ணே. காலையிலே வந்துடுறாங்க. சோனா பார்க்கணும், மீனா பார்க்கணும்னு. இவ்வளோ பெரிய ஃப்ளாட்ல நான் அவளை எங்கே போய் தேடும்? ஆஹா, இது என்ன ஒரு குட்டி ஆர்மி கூட்டமே இருக்கு. எப்படி நம்ம ஆளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே யாராவது இருப்பாங்க. இங்கே போய் என்ட்ரி பண்ணிடலாமே. என்ன மாமி, யாரும் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்? இல்லடா அம்பி, இப்பெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பலாத்காரம் நடக்கிறதோ நம்ம சேஃப்டி காண்டி குவார்டர்ஸ்ல தீவிரமா எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம்டா அம்பி. அதெல்லாம் ரொம்ப பழசு மாமி. இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? என்னடா அம்பி? இப்ப காட்டுறேன் பாருங்க. வருமா? இதுதான் பிரமாதமா பண்ணடா அம்பி. ஆமா, நீ யாரு? பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு இந்த குவார்டர்ஸ்ல தான் இருக்கா. அவ என்ன லவ் பண்ணணும்னா அவங்க அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா. அதனாலதான் இங்க. இந்த அம்பி உனக்கு தெரியுமா? தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது நான் ஏ பிளாக்ல இருந்தேன், இவன் பி பிளாக்ல இருந்தான். சின்ன வயசுல இவன் டிராயரே போடாம அம்மனை கட்டியா சுத்திட்டு இருப்பான பாத்துக்கோயே. அவ்வளவு அழகா துரு துருன்னு விளையாடிட்டு இருப்பான். 10வது படிக்கிற வரைக்கும் பெட்லயே யூரின் போவான். தடி பையன். கணக்கு சுத்தமா வராது. நான் தான் கொட்ட சொல்லி கொடுப்பேன். ஆமா கார்த்தி, அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? சரி, நீ எதுக்காக இங்க வந்த? கண்ணதாசன் காலனிக்கு போல பாரதிதாசன் காலனிக்கு வந்துட்டேன். மன்னிச்சிருங்க, ஆளை விடுங்க. தனியா கலாச்சி கூட்டம் இப்படி எல்லாமா கலாய்க்கிறது. என்ன இந்த ஏரியாக்குள்ள 2 நாள் இல்லைன்னு போலீஸ்லாம் வந்துட்டு போகுது. இந்த கருவை என்ன குளிச்சுட்டு வரான். என்ன மச்சான், 5 வருஷமா +2 அட்டம் அடிச்சிட்டு இருந்தியே, பாஸ் ஆயிட்டியா? இல்லடா, என் காலனி புதுசா வந்து பிகர் வந்திருக்கு மச்சான். அந்த பக்கம் வந்துடாரா? கவலையே படாத, அந்த பக்கம் வரவே மாட்டேன். தேவதையே தேவதையே என்னை தேடி வந்தாய். என் தேவை என்ன சொல்லாமலே கையில் காதல் தந்தாய். அதிசயமாக எதிரில் தோன்றும் கடவுள் போல நின்றாய். ரகசியமாக எனக்குள் வந்து உயிரை திருடிச் டேய் நில்லுடா அங்கே. ஏய் சுமாரி, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள போய் பேச என்ன இருக்கு? உன் பையனோட யோகிதை இந்த காலனிக்கே தெரியட்டும். வள்ளி வசந்தி மீனாட்சி காமாட்சி அண்ணாச்சி எல்லாரும் வாங்க. என்னாச்சு? நீங்களே கேளுங்க நியாயத்தை. வீட்ல ஒரு இடத்துல கூட துட்ட வைக்க முடியல. சாமி கிட்ட வச்சிருந்த துட்ட கூட இவன் திருடிட்டு போயிட்டான்.
என்னல ஒரு படிக்கிற போல இதெல்லாம் செய்யலாமல்ல? என்னன்னாச்சு உங்ககிட்ட ஒரு அரிசி கேட்டா 100 கிராம் கம்மியா தான் தரீங்க. அக்கா நம்ம தலையிலே கை வைக்க. இந்த அக்கா இருக்குது 1 லிட்டர் பால் கேட்டா 6 லிட்டர் பால் 6 லிட்டர் தண்ணி தான் ஊத்தி தராங்க. இதெல்லாம் நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டுட்டா இருக்கோம். என் கதையோட உன் சித்தி சொல்ற நியாயம் தானே? என்ன சொல்ல? ஏய் இந்த மாதிரி சால்சாப்பெல்லாம் சொல்லாத. ஏய் நான் கொடுத்த காசை நீ ஒழுங்கா கொடுத்தீனா அவன் ஏன்டி திருட போறான்? அப்போ உன் பையன் யோகியமானவங்கறியா? போலீஸ் வந்தது தெரியும்ல? அவங்க பைக்கே திருடி இருக்கான். இன்னும் என்னத்தெல்லாம் திருடி இருக்கானோ? திருட்டு புள்ளைய பெத்து வச்சுட்டு அவனை கேட்க துப்பில்ல. இந்த லட்சணத்துல என்ன பார்த்து முறைக்கிறியா நீ? நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கணும்னு தலை எழுத்து எனக்கு. நாளைக்கு உங்க வீட்டுல திருடுவான், கீழ் வீட்டுல திருடுவான். கொஞ்சம் ஏமாந்த என் தலையில கல்ல தூக்கி போட்டு என்ன சாவடிச்சிருவான். இனிமே உன் கூட நாங்க இருக்கணும் இல்ல இவன் இருக்கணும். ஏய் அப்பா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு அப்பா கோபப்பட. ஒருத்து பொறுத்து பார்த்தனே பையன் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பேசப்படுத்திட்டு இருக்க. இவனுக்காக தாண்டி உன்னையே கல்யாணம் பண்ணேன். அப்பா விடுங்கப்பா. உனக்கு உன் பையன் தான் முக்கியமா? அப்ப நானும் என் பொண்ணும் கலப்புறோம். டேய் கார்த்தி எங்கடா போற? டேய் டேய் நில்றா. டேய் டேய் உங்க அப்பா சொல்றா நில்றா. டேய் இது அவசரப்பட்டு செஞ்சிராதடா. டேய் நான் சொல்றத கேளுடா. டேய் கார்த்தி நில்றா. எங்கடா போற? அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கறா. டேய் நான் சொல்றத கேளுடா. தயவு செஞ்சு எங்கேயும் போகாதடா. டேய் என்னடா பண்ணுவ? டேய் இனியாவது விடியட்டும். நில்றா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா போவாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அப்பா அப்பா சொல்லுப்பா அண்ணனை போக வேணான்னு ப்ளீஸ்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. அண்ணா போவாதீங்கண்ணா. அப்பா சொல்லுப்பா. அப்பா அண்ணனை போக வேணான்னு சொல்லுங்கப்பா. எல்லார் வாழ்க்கையிலையும் ஓவர் நைட்டில் லைஃப் டேன் ஆகும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையிலையும் டேன் ஆச்சு. இவன் தான் மேஜிக் ஆண்டனி. இவன் மேஜிக்கு மயங்காத ஆளே கிடையாது. இவனை பற்றி போக போக உங்களுக்கே தெரியும். இவன் பேர் தான் புலிப்பாண்டி. எல்லாரும் செல்லம்மா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த குரூப்புக்கே இவன் தான் ஆஸ்தான ஜோசியர். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள்லாம்? நாங்கள் பெசன்ட் நகர் எங்கள் காலனியில் இருக்கிற சர்ச்சில் 50வது வருஷம் பொண்ணு விழா நிகழ்ச்சி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரோக்ராம் வேணும். என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர 24ஆம் தேதி வச்சுருக்கோம். சாமி அந்த ரேட்டில் பண்ண முடியுமா? பகலில் முடியாது, நைட்டில் வேணால் ஷோ பண்ணலாம். நைட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ டேட்டு நீங்களே சொல்லிடுங்க. சொல்கிறேன். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே எப்போ வேணால் பண்ணலாம். அன்னைக்கு சாருக்கு சாயந்தரம் 7 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் கோச்சாரப்படி சரியில்லை. பாதி ராத்திரியில் தான் சுபமங்கள யோகம். போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். சார் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலையே. என்ன அப்படி கேட்டிய? இந்த தொழிலில் நாங்கள் கார் பங்களா வாங்குவோம், வயிற்று பிறப்புக்காகவோ பண்ணுங்க. மேஜிக் கலை வளரணும். அதை விட உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து கொடுக்கறத வாங்கிக்குவோம். நீங்களாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது, கடவுள் சார். நாமெல்லாம் ஒரு குல காய். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய. ஆமாம், நீங்கள் என்ன திருநெல்வேலியா? என்ன அப்படி கேட்டிய? தினமும் காலையில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் டீ குடிப்பேன். உங்களுக்கு எந்த ஊர்? மதுரை. மதுரையிலேருந்து தினம் திருநெல்வேலிக்கு டீ குடிக்க வருவீங்களோ? நமது மாதா கோயில் குருத்தோலை திருவிழாவை முன்னிட்டு மேஜிக் ஷோ நடைபெற இருப்பதால் இவ்விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் சந்தோஷப்படுத்த மலேசியாவிலிருந்து மிஸ்டர் ஆண்டனி வந்திருக்காரு. ஹாய் 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 ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அமைதியாக இருந்து மேஜிக் ஷோ கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஆஸ்கர் மேஜிக் கலைக்குழுவின் மேஜிக் நிகழ்ச்சி ஆரம்பம். உங்கள் கரகோஷத்துடன் இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது? எலுமிச்சை பழம். நீங்கள் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடியுங்கள். பாருங்கள், எலுமிச்சம்பழம் வந்ததை பாருங்கள். நீ ஏ பிளாக் போ, நீ பி பிளாக் போ, நான் சி பிளாக் போகிறேன். போகும் நிகழ்ச்சி இந்த பேப்பரை ரூபா நோட்டாக மாற்றப் போகிறார். நீ எங்கடா இருக்க? பி பிளாக்ல. ஏன் பிளாக்கு தான் வந்தியா? உன் பிளாக் நான் வரவே இல்லையாடா? இல்லை, இங்கே வேறு யாரும் வந்தது மாதிரி இருக்கு, அதான். சரி போன வை. சொல்லுடா. ஏன் பிளாக் பக்கம் வந்தியா? சி பிளாக்ல மட்டும் தான் திரிட்டு இருக்கேன். ஏன்டா? இல்லை, இங்கே வேறு யாரும் கை வச்சது மாதிரி இருக்கு. சரி சரி, நீ ஃபோனை வை. யாருடைய வேலையா இருக்கும்?
யாரா நீ ஹலோ ஹலோ மச்சான் எங்கடா இருக்க எவனோ ஒருத்தன் புதுசா திரும்பி போறானா விடுப்பா சீக்கிரம் சீக்கிரம் வா திருடுறதுல நாங்க 7 வருஷம் சர்வீஸ்ரா. யாரா நீ? திருடுறதா? அட போங்கங்க, நீங்களும் திருட வந்தேன்னு சொல்லியிருந்தா நான் எங்க இவ்வளோ தூரம் அங்கேருந்து இப்படியே ஓடி வர போகிறேன். என் பேர் கார்த்தி, உங்கள் பேர் பாஸ்? லெஃப்ட் வர பாரு. SH சார் பப்ளிக் எல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சார். விட்டா இவனுங்கள ஆளாளுக்கு அடிச்சு கைமா பண்ணுவாங்க போல இருக்கு சார். போன்ல யாருன்னு? அண்ணன் அடிச்ச போன்ல அலறி அடிச்சுட்டு ஏசியா வந்துட்டு இருக்காருல்ல. வாங்க வாங்க. வணக்கம் சார். யோ கட்ட ஊத்துடியா ஏனிக்குள்ள அல்ல எந்திரிங்களா? இந்தாங்க சார். இந்தா குடில இன்னொன்று கொடு. தரேன் சார். நீ குடில. விடுவாச்சு இருக்கே. ஏன் ஏரியால வந்து ஏன் லிமிட்ல நீ கண்ணை திருத்துறது குள்ள குடிய திருட்டு மக்கா சவமாக்கி போடல உங்களை. என்னை பத்தி தெரிஞ்சும் உங்க கைவரிசையை காட்டுறீங்களா? எங்களா அவன் எங்க போனான்? எப்படியும் எல்லையும் வாங்கி கொடுத்து அடிக்க தான் போறீங்க. அதான் நீங்க சொல்றது மேலே வாங்கி குடிச்சிட்டேன். அடிங்க சார் அடிங்க. அவ்வளோ அறிவாளியா நீ? இவ்வளவு கூர்ல நீ என்ன நெஞ்சல் திண்டா திருடி இருப்ப. ஆக்க கூவ யோ அவளை பத்தி வண்டியில இருக்கியா? ஒருத்தர மூஞ்சிலையும் அருள் இல்ல பாரு. நகையெல்லாம் எங்கயா? எல்லாம் இதுல இருக்கு சார். யாரோடது எந்தெந்த நகைன்னு நாளை கமிஷன் ஆஃபீஸ் வந்து அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க. சரி சார். இந்தால எல்லாம் துட்டு. வேண்டாம் சார், நீங்க போலீஸு, அதுவும் ஏசி. ஏல போலீஸுக்கு துட்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டமலை போட்டிருக்கு. இந்த எஸ்ஐ இளநீ வாங்கி குடிச்சிட்டு துட்டு கேட்டா போலீஸ்காரங்கிட்டே காசு கேட்குறான்னு மிரட்டுறாரு சார். இது இல்லாம 10-20ன்னு எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட டெய்லி மாமூல் வாங்குறாரு சார். கேவலப்படுத்தாங்கய்யா. பாவம் வாயை கட்டு வயிற்று கட்டு நகை நட்டு சேர்ந்தா தம்பி கொள்ள அடிக்கிறான். எத்தனை வருஷமா திருட்டு தொழில் பண்ற? 3 வருஷமா பண்றேன் சார். எங்க கூட சேர்ந்து எத்தனை வருஷமா பண்ற? உங்க கூட சேர்ந்து தான் சார் 3 வருஷமா பண்றேன். அப்புறம் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க? வெட்டி பயிலுடா, விளங்காத பயிலுடா. மேஜிக் ஷோ போட்டு ஜனங்களை தசை திருப்பி திருடிட்டு வாங்கடன்னு சொன்னா இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிறீங்களா மட சாம்பராணிங்களா? நீ 3 வருஷம் தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க. நான் 16 வருஷம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கல. திருச்செந்தூர், திண்டுக்கல், தஞ்சாவூர்னு ஏகப்பட்ட கேங் வச்சு பண்ணிருக்கோம்ல. எவன் அவன்? எவன் அவன்? எவனோ ஒரு குடிப்பைய வந்து ஏன் மூஞ்சிலே கரிய பூசி போயிருக்காம்ல. அதுவும் ஏன் கண்ட்ரோல் இருக்கிற என்னோட ஏரியாவில். யாரு 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 அவன்? புதுசா திருட வந்த ஒரு எத்துவாளி பைய இப்படி நம்ம மாட்டி விட்டு போயிருக்காள. அது இல்லை சார்,
இவரோட ராசிக்கு கோச்சாரப்படி அன்னி நைட்டு 12 மணிக்கு மேலே டைம் சரியில்லை, அதான் மாட்டிக்கிட்டாங்க. வாய முல்ல. இவன் வேற நேரங்காலம் தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு சொல்ல. யார்ல அவன்? ராயபுரம் கேங்க, தாம்பரம் குரூப்பா, ராம்ஜி நகர் ஆளா, இல்ல திருமங்கலம் டீமா? சொல்ல. எங்க இடத்துல வந்தா? சொல்லு. சரி சரி, பாண்டி பஜார்லையா? பாண்டி பஜார் ஆளா அந்த பைய? இல்லை சார், பாண்டி பஜார்ல. குறுக்கட்டும். அதான் கேட்குறேன், பாண்டி பஜார் குரூப்பா அவன்? அது இல்லை சார். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் குஜாலா இருக்கலான்னு பாண்டி பஜார்ல இருந்து மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வர சொன்னா. அதான் போயா குந்தாணி. எப்ப பாரு பஞ்சாங்கம் பொண்டாட்டின்னு ஒண்ணுக்கு உதவாத முன். சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பிடிச்சிடுறேன். முடியாதுல. 24 hours டைம் தரேன். நாளைக்கே அவனை பிடிச்சி இழுத்து வந்து நிறுத்துறீங்க. இல்ல அவனை அத்தனை பேரையும் 2ஆ வந்து பூமியில போட்டு புதைச்சிருவேன். சார் நேற்று பசங்க மெரினா பீச் போனாங்க, 100 சவரன் தேரும்னு நினைக்கிறேன் சார். இந்த செல்போன்லாம் தூக்கி வீசிட்டு நகைங்களை மட்டும் என் வண்டியில பேக் பண்ணி வைங்களேன். ஹாய். ஹாய்டா. ஹாய் மச்சி. ஹாய். வாடா நல்லவனே, நேற்று அட்ரஸ் வாங்கி போனியா, வாழை பாத்தியா? ஆஹா, இந்த இடத்துல நீ தீயா வேலை செய்யணும் கார்த்தி. பார்த்தனே. பாத்தியா? பி பிளாக் நேரா போய் காலிங் பில் அடிச்சா கதவை திறந்து சும்மா செல்ல மாதிரி வந்து நின்னா. கற்பூரம் காமிச்சிட்டு காலில் வந்துட்டியா? அது இல்லடா, நான் தான் கார்த்தி. பத்மசேஷாத்திரில எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை ஒன்னா படிச்சோமேன்னு சொன்னேன். ஓ ஆமான்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கூட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா மச்சான். அப்புறம் அவங்க அப்பா செருப்பால் வச்சாரா உன்ன? அப்புறம் பைக்ல வெளில போலாமான்னு கேட்டான். சரின்னு சிட்டி சென்டர், ஐநாக்ஸ், பிவிஆர்னு கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பலான்றப்ப திடீர்னு ஒரு நிமிஷம் என் பெட்ரூம் பாயன்னு கூப்பிட்டா. ஐயோ, பெட்ரூம்க்கா? கூட்டு போய் பெட்ஷீட் மடிக்க சொன்னாளா? இல்லடா. என்னடா நடந்தது? கைக்கு மருதாணி போட்டு விட சொன்னா. நீ என்னடா பண்ண? போட்டு விட்டேனே. எனக்கு தெரியாம இந்த சிட்டில அப்படி யாருடா ஒரு தேவதை? ஹாய். ஹாய் சனா. சாரி, ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா எடு. என்னடி சோனா, மதம் மாறிட்டியா? இல்லப்பா, மார்னிங் லயன்ஸ் கிளப்ல சுனாமி ஃபண்ட்ஸ்க்காக என் டீம் ஒரு டாக் ஷோ பண்ணுமா, அதுல எனக்கு ஏஞ்சல் வேஷம். நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். 500 rupees டொனேட் கூட பண்ணான். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் என் ஸ்கூட்டி எடுத்து கிளம்பினேன். அவனும் அவன் பைக் எடுத்துட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். போற வழியில ஒரு முருகன் கோயில். உடனே வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ள போனேன். அவனும் உள்ளே வரான். சரி நல்லா சூடு ஏத்தி பின்னாடியே நாயா அலைய விட்டு மண்டைய காய வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் சாமி கும்பிடுற மாதிரி நின்னேன். அவன் பாப்பா பாப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஏன் சோனா? பக்கத்துல மப்பு மந்தாரமா ஒரு ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்க. வந்தவா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில பூசாரி வந்து விபூதி கொடுத்தாரு. அதாண்டி இது. இப்பெல்லாம் பசங்களுக்கு தான் நம்மள ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட நல்ல நேரம் என்கிட்ட தப்பிச்சிட்டான். என்னை நீயும் வேணா கார்த்திக், இவன் மோசமான பொண்ணு, உனக்கு அதுக்கு ஒத்து வராது. நிலாவை கண்ட உன்னை கண்ட நொடியை தாண்டி வரவே இல்லை நின்றே. கடல்கள் தாண்டி மலைகள் தாண்டி உன்னை தேடி வருவேன். எங்கோ இருந்து என்னை கொல்லும் உயிரே உன்னை தொடுவேன். பாதையெல்லாம்
ஹலோ சார், பையனை நேற்று நைட்டே தூக்கிட்டோம், இங்கே தான் வச்சிருக்கோம். ஓகே சார். ரஞ்சித் சுமார், இவனை அடிக்கிறது முக்கியம் இல்லடா, இவன் யாரு, இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான்டா முக்கியம். என்னடா முறைக்கிற? ஏதோ தெரியாம நீங்க திருந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே உங்க ரூட்ல நான் வர மாட்டேன், என் ரூட்லயும் நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, என்ன பண்ணுவ? உங்களை போலீஸ்ட்ட சொல்லிடுவேன். தமிழ்நாட்டு போலீஸ் தான் சும்மாவா? நான் போலீஸ் நானே வந்துட்டாரு பாத்தியா? சார் இவங்கெல்லாம் திருடாங்க சார். எவ்வளவு டெக்னிக்கா திருடுறாங்க தெரியுமா? மேஜிக் ஷோ போட்டு திருடுறாங்க. இவங்களை திருட சொன்னதே நான் தான்ல. என் தலைமையில தான் இவனுக்கு திருட்டு தொழிலே செய்கிறானு. என்னோட இன்னொரு முகம் தெரிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடல. நீ கஜாலா இல்லை பிளேடு பாண்டியாலா, மெரினா குரூப்பா இல்லை ராம்ஜி நகர் குரூப்பா? எந்த குரூப்ல நீ? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். காலேஜ் ஸ்டூடெண்டா? நான் இன்ஜினியர் படிக்கிறேன். பின்னாடி யாரும் இல்ல சார். இல்லை சார், அவன் போய் சொல்கிறான் சார். அன்னைக்கு திருட வந்தப்போ சட்டைக்கு பின்னால எல்லுன்னு ஒரு மார்க் போடுறான் சார். அவன் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். எல்போர்டு போட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது யார் மேலேயா மோதிட்டா கூட 4 திட்டி விட்டுருவாங்களே சார். அதான் சார் ஒரு சேஃப்டிக்கு எல்போர்டு போட்டு வந்தேன். ஆமால இவ்வளோ கூரா பேசுறிய, அப்புறம் ஏன் திருட வந்த? லவ் சார். லவ்வா? ஒரு சப்ப ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு பைக் மாற்ற வேண்டியது இருக்கு. காலையில பைக் எடுத்தோம்னா சத்யம் தியேட்டர், சிட்டி சென்டர், ஸ்கை வாக்கு, குளோபஸ்னு கூட்டிட்டு போனால மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா தேவைப்படுது. குறைஞ்சது மாசத்துக்கு 15000 ரூபா வேணும் சார். எங்க போறது? இவ்வளவு பண்ணாலும் சொந்தக்காரில் எவனா வந்தா நம்மளை கழட்டி விட்டு அவங்க கூட போயிடுறாளுங்க. ஆனா யாரு இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஆசைப்பட மாட்டா சார். இருந்தாலும் ஏன் ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணல சார். என்ன பண்றேன்னு தெரியல, திருட வந்துட்டேன். சாரி சார், டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. மச்சான் நீ குட்டி தானே? நான் கார்த்திடா, கோட்டூர்புரம் காலையில சின்ன வயசுல ஒன்னா இருந்தமே அந்த கார்த்திடா. நீ போலீஸ் வேலைக்கு பிறந்தன சொன்ன. ஆமா, இப்போ போலீஸ் திருடலாம் ஒண்ணுதான். ஆமா, நீ எங்க? நான் திருடு போன இடத்துல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். சார் எனக்கு தெரியும் சார். இல்ல நீ என் கேங்ல சேர்ந்துறியா? என்னல என்ன யோசிக்கிற? இல்ல சார், சாவு வீட்லயே வீரை கட்டி பிடிச்சி கொஞ்சிறப்ப கல்யாண வீட்டுல சும்மாவா விடுவோம்? அப்ப சரி, உன் திறமைய திருட்டுல காட்டு. குறிப்பா நகையத்தான் திருடணும்ல. அப்புறம் என்ன சார், நைட்டே 2 நகை கிடக்குல புகுந்தா போதும்ல. ரொம்ப மூலக்காரன் நினைப்போ, அதெல்லாம் பெரிய இடம்ல, மந்திரி அதிகாரின்னு பிரச்சனை ஓவரா இருக்கும்ல. அதனால மிடில் கிளாஸ்ல மட்டும்தான் திருடணும். அவங்களால மிஞ்சி போனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போக முடியும். அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல். உன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ல. இதுதான் நம்ம ஹெட் ஆஃபீஸ், அது நம்ம மீட்டிங் பாயிண்ட். இப்போ உனக்கு நம்ம கேங்கில் உள்ள ஆளுங்கள்லாம் அறிமுகப்படுத்த போறேன். இவன் தான் யோகி பாபு. இப்ப இவனை பாரு, இவன் தான் சண்முகம், யோகி பாபுவோட பெஸ்ட் பார்ட்னர். இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, போடா சார். என்னப்பா வீடு வாடகைக்கு வேணும் சார். பேச்சுலருக்குலாம் வீடு வாடகை கிடையாதுப்பா. நாங்கள் ஃபேமிலி தான் சார். ஓ அப்படியா? அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, இவர் எங்கள் அண்ணன் தான். மாத வாடகை 4000, அட்வான்ஸு 50000. அதெல்லாம் கொடுத்துடலாம் சார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ கொண்டாரு. ஏய் சத்தம் போட்டா அறுத்துருவேன். ஏய் உள்ள போய் இருக்க நகைய அள்ளடா. போடா சீக்கிரம். அட்வான்ஸ் ஒரு 50000 கேட்குறியா நீ? மூடு தொப்பே ஆளும் வரும். மூடாவே சீக்கிரம் வாடா. எப்படி? இப்ப இவனை பாரு, இவன் பேர் ரஞ்சித். இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பைக் பாசிங்ல செயினா இருக்கிறதுல கிலோடி பயப்புல. இவன் தான் டிஆர் கணேசன். நெக்ஸ்ட் இவனை பாரு, இவனை பார்த்தா உனக்கு தெரியுமே. நான் முன்னாடி பாரு, என்ன தெரியும் சொல்றேன். சரி பாத்தியா நம்ம சீனை? எவ்வளவு நகை தட்டி இருக்க பாத்தியா? இவன் தான் தியாகி. தியாகியா? ஆமா, போக உனக்கே புரியும். எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டீங்க, ஆனா உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. எனக்கு ஒரு பொண்டாட்டி, 2 குழந்தைங்க. அதுல 1 எனக்கு பிறந்தது, இன்னொன்னு மத்தவனுக்கு பிறந்தது. ஐயோ என்ன சாமி சொல்றீங்க? ஆண் 1 பொண்ணு 1.
ஆம்பளை புள்ள நம்ம கூடவே இருக்கிறது, பொம்பளை புள்ள கல்யாணம் ஆகி போறதானே. அதான்ப்பா நீ வேற. நான் வேற மாதிரி நினைச்சேன் சாமி. மச்சி நேற்று திருட போனத்துல அவன் ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி அதிர்ச்சியோட ஓடி வரான். நீங்க அக்கம் பக்கம் விளையாடுங்கடா. சாமி பேப்பர் படிச்சீங்களா? ஏசி நம்மளே பிடிச்சி உள்ள போட்டுருக்காரு. அப்படியா? நீ என்னன்னு படி. பாண்டி பஜாரில் வழிப்பறி. தனிப்படை அதிகாரி உதவி கமிஷனர் இசக்கி கொள்ளையனை மடக்கி பிடித்தார். அவனிடமிருந்து 70 சவரன் நகையும் 20,000 ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் அவனை சிறையில் அடைத்து வழிப்பறி கும்பலை பிடிப்பதற்காக விசாரணை செய்து வருகின்றனர். என்ன சாமி இதெல்லாம்? அதான் அன்னைக்கே தியாகின்னு சொன்னல, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. அடிக்கடியா? நம்ம ஏசியோட கண்ட்ரோல்ல உள்ள ஏரியால மாசத்துக்கு 50 திருட்டு கேஸ் பதிவாகுதுன்னு வை. அதுல 5 கேஸாவது முடிச்சிட்டு தான் கணக்காட்ட வேணாமா? அதுக்காக தான் அப்பப்ப இவனை தூக்கி உள்ள வைப்பாரு. சும்மா பேருக்கு கொஞ்சம் நகைகளை மட்டும் புகார் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. திருப்பி கொடுப்பாரா? நீ ஒன்றும் ஷாக் ஆகாத, 15 நாள்ல திரும்பி வந்துருவான். சரி யார் யார் எங்கெங்க போகணும்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. யோகி பாபு, நீ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போ. ரஞ்சித், நீ டி நகர் ஏரியாவை ஃபாலோ பண்ணிக்க. சரி. குட்டே, நீ நம்ம மேஜிக் ஷோ நடக்கிற இடத்த ரவுண்ட் அப் பண்ணி. சாமி கணேஷா, இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லை. யுவர் ரெஸ்ட். ஓகே சாமி. சாமி நானே ஏப்பா இப்பதானே சேர்ந்துருக்கேன், ஒரு வாரம் ஆகட்டும். இல்ல சாமி, நான் தனியாவே போறேன். தனியா போறதெல்லாம் ரிஸ்க். போங்க சாமி, சொன்னா நம்ப மாட்டீங்க. இத பாருங்க, வர்ற வெளில தான் ஒரு பொம்பல் டாட்டே போட்டேன். இப்ப நம்புறீங்களா நம்ம திறமைய? ஏசி கிட்ட இருந்து போன். சொல்லுங்க சார். பாண்டி பஜார் பக்கம் நம்ம ஆளுங்க எவனா வந்தானுங்களா? ஏன் சார்? இல்ல, என் ஒய்ஃப் நகையே எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டாம்ல. ஒரு நிமிஷம் சார். கார்த்தி, இந்த நகை எங்க அடிச்ச? நம்ம பாண்டி பஜார்ல தான் சாமி. கிழிஞ்சது. சாரி சார். புதுசா சேர்ந்த கார்த்திக் போய் தான் கை வரிசையை காமிச்சிருக்கோம். சரி, அது எங்க ஒப்படைக்கணும்னு தெரியும்ல. சரி சார், அதை கொண்டு போய் அக்காட்ட ஒப்படைச்சிடுறேன். ஏன்பா போய் நம்ம ஏசி ஒய்ஃபுக்கிட்டே உன் கை வரிசையை காமிச்சிட்ட? பரவாயில்ல, ஓப்பனிங்கே வா. குட்டி சொல்லுங்க சாமி. கார்த்திகை உன் கூட கூட்டிக்கிட்டு பெசன் நகருக்கு போ. ஓகே. சரி, அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தொழிலுக்கு கிளம்புங்க. கார்த்திக் நீயும் தான், ஏன்னா தொழிலுக்கு புதுசு இல்லை, அதான். ஹாய் சொன்ன, எனக்கு உன்னோட பிளெஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்வைக்குள்ளே மின்னல் தாக்க நீ யாரோ நான் யாரை கேட்க. அற்புதமான மேஜிக் ஷோவை கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் டேய் குட்டி, ஏன்டா டல்லா இருக்க? என்னடா போடா, இவ்வளவு கும்பல்ல சைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபிகரை கூட காணோம். டேய், நம்ம வந்து ஃபிகர் பார்க்கல, நீ முத கிளம்பு. போடா மச்சான். நீ ரைட் சைடில் போ, நான் லெஃப்ட் சைடில் போறேன். ஆஹா, ஸ்மெல்லு சூப்பரா இருக்கே. டுடே என்ன ஸ்பெஷல்னு ஒரு கை பார்த்துருவோம். ஆகா, அடடடடா, ஐயோ அற்புதம். ஹலோ, என்ன மச்சான், அங்க ஏதோ சிக்கிச்சா? இங்க நான் வந்திருக்க வீட்டுல ஏகப்பட்ட நகை மச்சான். சும்மா அள்ளிட்டல. அப்படியா? உனக்கு அங்க நகை நட்டெல்லாம் வெயிட்டா சிக்கிச்சா? இங்க ஏகப்பட்ட ஐட்டம் மச்சான். அங்க என்னெல்லாம் இருக்கு? மீன், சிக்கனு, தலைக்கறி, பறக்கிறது நடக்குது. வரையா மச்சான்? பிரமாதாண்டா. ஆந்திராக்காரன் போல இருக்கு. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. நீ வந்தது திருடுறதுக்கு, திங்கிறதுக்கு இல்ல. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. நாக்கெல்லாம் செத்து கிடக்கு. ஹாய் சோனா. ஏன் இவ்வளவு லேட்? சாரி டி. ஓகே வா, சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். இரு, டாய்லெட் போணும். இரு போலாம். அர்ஜென்ட் டி. அம்மா கீ கொடுங்க. வா போலாம். ஏய், என்னடி இது? டோர் உள்ள லாக் ஆயிருக்கு. நம்ம மேல சாமி கிட்ட சவால் விட்டு வேற வந்தோம், ஒன்னையும் காணாமே. ஏழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. திருட வந்த வீட்டுல சோறும் போட்டு நகையும் கொடுக்குறாங்கண்ணா, அது இந்த வீடு மட்டும்தான்.
மச்சான் நீ 4 வீட்ல திருடுன எல்லாத்தையும் நான் ஒரே வீட்ல திருடிட்டேன். ஆண்டி வீட்டுக்கு போய் பார்த்தா டோர் உள்ள லாக் ஆயிருக்கு. எவனோ திருடிட்டு இருக்கான். அச்சச்சோ, வாடி போய் பார்க்கலாம். சோறும் போட்டு நகையும் கொடுத்து கடைசியில் ஆப்பு வச்சுட்டே கோவிந்தா. கைட்ட போடு. கார்த்திகா பாத்ரூம் ஜன்னல உடைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான் பாவி. அக்கா எங்க வீட்டுல நகையெல்லாம் காணோம்க்கா. எந்த பையில திருடிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருக்க பணத்தை காணாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ எப்படி ஃபீஸ் கட்டுவேன்? அம்மா திருடினதெல்லாம் இங்கே போட்டு போயிட்டாமா? ஆளுங்க வரங்க தெரிஞ்ச உடனே இங்கே போட்டு ஓடிட்டான் போல இருக்கு. எங்க பிரிச்சு பாரு. உங்கள் ஏரியாவில் என்ன நடந்தது? சரிதா, எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. திருடர்கள் ஜாக்கிரதை, இன்று இங்கு திருடர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பை சோஷியல் கிளப். எனக்கும் தான் வந்திருக்கு. மாமியார் உடம்பு சரியில்லை பாத்துக்கிறது வந்திருக்கேன். இங்கே தான் தங்கியிருந்தான். அவன் பேசிக்கிட்டே திருட வந்திருக்கான். அடிச்சு கொல்லுங்க அவனை. என்ன அடிச்சுங்க? திருட்டு பயலா ஜனங்க அடிச்சு அடியில அவன் செத்தே போயிட்டான் சார். உங்கள் லிமிட்டில் திருடர்கள் ஜாக்கிரதை பை சோஷியல் கிளப். இங்கே திருடர்களை வர வாய்ப்பு இருக்கிறது. திருடர்கள் ஜாக்கிரதை பை சோஷியல் கிளப். நம்ம ஆள் அனுப்புவோம் பார்த்தா வேற ஏதோ மெசேஜ் வருது. பிடிப்பட்ட 2 திருடங்களையும் கொடூரமாக அடிச்சே கொண்டிருக்காங்க. சிஎம் வரைக்கும் இந்த மெசேஜ் போயிருக்கு. இவ்வளவு திருட்டையும் கண்டுபிடிக்க வேண்டிய ஏசி இசைக்கு எங்க? கடந்த 3 மாசத்துல சிட்டியில் 120 திருட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதில் 4 கேஸ் மட்டும் ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2540 சவரன் தங்க நகைகள் திருட்டு போயிருக்கு. அதெல்லாம் எங்கே போச்சு? கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த திருட்டு கேங்க உடனே ரவுண்ட் அப் பண்ணணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல பொன்னாசை இருக்கும், மண்ணாசை இருக்கும், பெண்ணாசை இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் பொன்னாசை. இந்த உலகத்திலேயே என்கிட்ட தான் அதிகமான நகைகள் இருக்கணும்னு பேராசை. உடனடியாக ஒரு தனிப்பட அமைச்சு என்கொயரி ஆரம்பிக்கணும். இந்த நேரத்துல எதுக்கு டிசி ஃபோன் பண்றான்? சார், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக்கும் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையால தான் மறுபடியும் உங்களை இந்த டீமுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக போட்டிருக்காங்க. மேட்டர் சிஎம் வரைக்கும் போயிருக்கு. பப்ளிக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை வரணும்னா அட்லீஸ்ட் 2 பேரையாவது என்கவுண்டர் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ சார். தட்ஸ் குட். சார், பப்ளிக்ல அடி வாங்கி இறந்து போன திருடங்களை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? நோ கமெண்ட்ஸ். இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? 2 டேஸ்ல அவங்கள பிடிச்சு காட்டுறேன். சார்
நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒரு சோஷியல் கிளப்புக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பப்ளிக் மெசேஜ் பண்ணதுனால அலர்ட் ஆயிட்டாங்க சார். போய் சொல்லிய பார்த்து. ஓகே சார். பப்ளிக்கு போலீஸ் மேல நம்பிக்கை வரணும்னா அட்லீஸ்ட் 2 பேரையாவது என்கவுண்டர் பண்ணி ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். ஹலோ சார், என் பேர் சோனா. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். என் காலேஜ் சோஷியல் கிளப்பில் மெம்பராக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன். ஓ, நீ தான் அந்த சோஷியல் கிளப் மெம்பரா? லாஸ்ட் நைட் பெசன் நகர் குவார்ட்டர்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் என் ஃப்ரெண்டு வீட்டில் திருட வந்துட்டான். நான் அவனை பார்த்துட்டேன். ஆனால் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நீங்கள் தனிப்படை அதிகாரின்றதுனால உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். அவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அவனை எப்போ எங்கே பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, ஷோர் சார். உங்களை மாதிரி போல்டான பொண்ணுங்க தான் நம்ம நாட்டுக்கே தேவை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. பப்ளிக்கு போலீஸ் மேல நம்பிக்கை வரணும்னா அட்லீஸ்ட் 2 பேரையாவது என்கவுண்டர் பண்ணி ஆகும். சார் சார் என்ன எதுவும் விசாரிச்சிங்களா? யோகி பாட்டு விசாரிக்க போனோம் சார். என்னையாச்சு? நல்ல மனுஷருங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க. ஒரு திட்டு பயில பெற்றோம்னு தற்கொலை பண்ணிக்கினாங்க சார். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்திருக்கான் சார். பாவங்க, பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்ததுனால தான் அவன் திருடங்கிறதே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காலனியில் 4 பேர் 4 விதமாக பேசுனாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவங்க விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. யோகி பாக்கோட பாடி வாங்க கூட யாரும் சார். இப்போ இன்னொருத்தலாம் ரஞ்சித்தோட ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் சார். அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் விவரம் தெரியல. உன் மகன் திருடன்னு அவங்கள்ட்ட சொன்னதும் இப்படிப்பட்டவன் என் பிள்ளையே இல்லை, அவன் முகத்தை கூட நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரியில்லை, ஒருபடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்களேன். எங்கடா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு? அதான் பட்ட பகல்ல ஆள் இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே போது கொள்ளையடிப்பானே யோகி பாபு. எங்கடா அவன்? குட்டி, உன் கூடவே கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு ஒன்னாவே தண்ணி அடிச்சுட்டு உன் கூடவே சுற்றிட்டு இருப்பானே ரஞ்சித். எங்கடா போனா அவன்? யோ சாமி, என்னையா ஜோசியம் பார்த்தேன்? நீ எல்லாம் ஒழுங்கா பார்த்தேன்னு தானே சொன்னேன். ஆனால் அதை போனமா பாடியை கூட கையில் வாங்க முடியாம போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கண்டனமா விட்டு கூறு போட்டு கோயம்பேடு மட்டும் அள்ளி வீசி பார்த்து விட்டு பாசல் பண்ணிடுவேன். பெட்ரோல் ஊத்தி உயிரோட எரிச்சு அங்கேயாச்சும் சாம்பல் வைக்கிறேன். யாருன்னு காட்டுறேன், வாங்கடா. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். நம்ம ஏசி தான் சொன்னாரு, இவளை தூக்குங்கடா. டைம் ஆயிடுச்சு. நீ எப்பமா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன் மாஸ்டர். ஹாரிடி, மியூசிக் இன்வால்வ்மெண்ட்ல நான் எப்போ வந்தேன்னு கூட மாஸ்டருக்கு தெரியல. ஓ, நேத்திக்கு உங்க கூட படத்துக்கு வராம டிக்கெட் கேன்சல் பண்ண சொன்னதுக்காக தானே கோவமா இருக்கீங்க? நேத்திக்கு எங்க அண்ணன் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட வர சொல்லியிருந்தாங்க. அதனால தாண்டி வரல. நீ ஃபீல் பண்ற மாதிரிலாம் இல்ல. தென் வை? சோனா வரேன்னு சொல்லிட்டு வரல பாருடி. இப்ப 2 டிக்கெட் வேஸ்டா போயிடுச்சு. என்ன பண்றது? சரி விடுடி, வந்த வரைக்கும் படம் பார்க்கலாம். கம்பெனிக்கு மட்டும் 2 பசங்களை பிடி. என்னது பசங்களா? ஆமாடி, கம்பெனிக்கும் ஜாலியா இருக்கும், பசங்க கூட கடலை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவன் ஐயா மொக்க பீசுங்க. இவன் இது தேராது. அவன் தயிர் சாதம்டி. இவனாச்சும் ஓகேவா? அவன் ஓகேனா பாரு. பாடி இல்லாம 4 டயர் வருதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் யூஸ் மீ. 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா எது வேணா கேட்கலாமா? ஹலோ, நான் டிக்கெட்டை சொன்னேன். எஸ் கொடுங்க மச்சான், நமக்கு தான் டிக்கெட் இருக்க. எதுக்குடா இது? ஏய், இதெல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான்ரா. இப்போவே இப்படி இருக்காளுங்களே, 35 வயசுல எப்படி இருப்பாளுங்க. இப்போவே ஃபிக்ஸ் பண்ணாதான் ஆகும்போது கரெக்ட் பண்ண முடியும். புரியுதா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். சரி,
அந்த சின்டெக்ஸ் டேங்க் மாதிரிக்குத அது எனக்கு கட்டி பழகுது. அதில் விடுற தண்ணி பைப் மாதிரிக்குத அது உனக்கு. அதுக்கு ஏன் நீங்கள் டாப்பை திறக்கிற? மூடு. கீப் த சேஞ்ச் ப்ளீஸ். மாமி டிக்கெட் அடிக்கிற மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறோம்ல. நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவியா? இது கொஞ்சம் அல்பமான ஃப்ரெண்ட் மேடம். அடி போலீஸ் சூப்பரா இருக்கு. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க கிடையாது. இவங்க யாரு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது மேடம். ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பழகி பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்க ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும். அவங்க பேர் சோனா. அவங்கள தான் நான் லவ் பண்றேன். ரொம்ப நல்லவங்க. சோனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க கிடையாது. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை தான் கொடுத்தாங்க. அப்படியா? என்னைக்காவது ஒரு நாள் நீயும் உன் குரூப்பும் என் கையில மாட்டாதான் போறீங்க. என் பேர் கார்த்திக். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எதுவாக இருந்தாலும் சோனா கிட்ட கேட்டுங்க. தேங்க்ஸ் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாங்க ப்ளீஸ். ஆமா, ஒரு கோனைஸ் வாங்கி கொடுங்க, நக்கிட்டு போடுவான். ஆன்ட்டியை கைட்டி விட்டியடா. 6th இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீயும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, நாங்களும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. உன் லவ் மட்டும் ஏண்டி எங்க கிட்ட மறைச்ச? அவனே வந்து சொல்லி தெரியற மாதிரி நீ எங்களை இன்சல்ட் பண்ணிட்ட. நோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸா சொல்றேன். நீ சொல்ற மாதிரி லவ்வும் எனக்கு கிடையாது. நீ சொல்ற அவன் முகத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி எங்களை அவனுக்கு தெரியும்? தெரியலடி. ஆனா காணாம போன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிடி அவன் கையில கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கன்னு சொல்லி எங்க பேரும் நம்ம காலேஜ் பேரும் நாரி இருக்கும்டி. ஸோ நீ லவ் பண்றியோ இல்லையோ, இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் தான் லவ் பண்ற பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. தான் லவ் பண்ற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க மேலேயே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா, இஸ் வெரி கிரேட்ரி. அவனை மிஸ் பண்ணிடாத. ஹலோ சோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அந்த திருட்டு போய் முகம் ஞாபகம் இருக்கா? அவனை பார்த்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஷோர் சார். பை. See you. சோனா, என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். దేవుడు గారు నమస్కారం అండి, బాగున్నారా? దేవుడు దేవులే, నేను చాలా బాగున్నాను. ఇక్కడ కల్కత్తా రసగుల్లా ఉంది, చిత్తూరు పాల్కోవా ఉంది, అంతెందుకు మీ తిరునెల్వేలి హల్వా కూడా ఉంది. మీకేం కావాలా? Chocolate baby, chocolate baby, you're both happy. Nah, midnight kulfi, yeah, you're happy. இங்கு வந்தால் வாழ்வே கோலாகலம். இங்கு என்றும் இல்லை ஜாதி மதம். எகிப்து போனேன், இத்தாலி போனேன், சிலோனு போனேன் மீட்டிங்குக்கு, துபாய்க்கு போனேன், ஜப்பான் போனேன், பெனாங்கு போனேன் டேட்டிங்குக்கு, மைசூர் போனேன், பெங்களூர் போனேன், சிம்லாக்கு போனேன் மீட்டிங்குக்கு, டிபெட் போனேன், குவைட் போனேன், மும்பை போனேன் டேட்டிங்குக்கு. என்னோடு சேர்ந்திட ஏகம் இல்ல அழகு. நான் சாக்லேட் பேபி, சாக்லேட் பேபி, எப்போதும் ஹாப்பி. நான் midnight kulfi, எங்கேயும் happy.
Chocolate baby, chocolate baby, எப்போதும் happy. நான் midnight kulfi, midnight kulfi, எங்கேயும் happy. இங்கு வந்தால் வாழ்வே கோலாகலம். இங்கு என்றும் இல்லை ஜாதி மதம். இந்த பெண்ணை பிடித்த பையன் அழைத்து கொண்டால் தப்பாகுமோ? அழைக்கும் போது அடுத்த பெண்ணை நினைத்து கொண்டால் சந்தோஷமோ? விழுந்த பின்னும் தொடர்ந்து ஆசை உண்டாகுமோ? வளர்ந்த கைகள் சிவந்த கண்கள் கலந்த நெஞ்சம் ரெண்டாகுமோ? உன் கையா ஒரே முறை என்னை தொட்டு பாருடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? வெக்கப்படாத. கம் ஆன். இல்லை, நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட உங்க லவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எவ்வளவோ கஸ்டமரை பார்த்துருக்கு, இப்படி ஒரு பையனை பார்த்ததில்ல. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் எதுக்காகவும் பொறாமப்பட்டதில்ல. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உனக்கு ஒரு நல்ல லவர் கிடைச்சிருக்கு, அவனை மிஸ் பண்ணாத. என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? நிறுத்துப்பா. எங்கே போகணும்? காமராஜ் காலனி போகணும். போவும் ஏறுங்க. என்ன கூட்டம், என்ன கூட்டம். இப்போ போறதுக்குள்ள போயிடும். மச்சான் ஃபிகர் சூப்பராக இருக்குடா. பார்க்கறதுக்கு கல்யாணம் ஆன பொம்பளை மாதிரியே தெரியலையே. ஃபிகர் சும்மா கும்முன்னு தூக்கலாக இருக்கு மச்சான். ஏன்பா வண்டிக்குள்ள தண்ணி அடிக்கிறதே தப்பு, அதுலயும் தப்பா வேற பேசுறாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? சூட்டு தணிச்சிட்டு விடுமா. நம்ம கண்ணை மாதிரி பேத்திக்கிறா. மச்சான் கட்ட செம்ம கட்ட மச்சான். இடுப்பு செம்ம பொலன்னு இருக்கா மச்சான். மச்சான் கிளி மாதிரி இருக்காடா. குடியாரப்பா நாசமா போறவனுங்க. ச்சீ, நிம்மதியா போக முடியுதா? மச்சான் கிளி பறந்துச்சுடா மச்சான். போலான்னு ஏறாக்கா புறம்போக்குங்க பொறுக்கித்தனம் பண்றானுங்க. கைய வேற மேல போட வரானுங்க. கொஞ்சம் சிக்னல் தாண்டி இறக்கி விட்டுறியாப்பா? பாவி விடு. ஏய் சொன்ன கேளு, வேண்டாம் விட்டு. டேய் விடுடா. யாரா எங்க அம்மா மேல கை வச்சது? ஆம்பளனா? இப்ப கை வைக்கிறேன் பாப்போம். வேண்டாம்ப்பா.
பாவி பசங்க உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. வேண்டாம் கார்த்தி, வேண்டாம் வேண்டாம்யா. அவனுங்களை விட்டு அவனுக்கு எப்படியாச்சும் போட்டும். நீ வாப்பா நம்ம வீட்டுக்கு. அம்மா சொல்றல்ல, வாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா. அம்மா சொல்றது கேளுப்பா. அண்ணன் வராண்டிங்க பாரு, அது உங்க அண்ணன் தான். அண்ணே அண்ணே நல்லா இருக்கியா அண்ணா? வானே வீட்டுக்குள்ள போலாம் வானே. அப்பா அண்ணன் வந்திருக்கு. உள்ள போ கார்த்தி, இது உன் வீடு. என்ன மன்னிச்சிடு கார்த்தி. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே உனக்கு திருட்டு பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கார்த்தி. வாப்பா கார்த்தி, எப்படி இருக்க? நீங்களாவது சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இத்தனை நாளும் கார்த்திகை என் புள்ளையா ஒரு நிமிஷம் கூட நினைச்சது இல்லைங்க. ஆனா இப்ப சொல்றேன், கார்த்திக் தான் என் புள்ள. இன்னைக்கு மானத்தை காப்பாத்திட்டா என் புள்ள. ஆளை அடிச்சு போட்டீங்க. டேய் உள்ள வாடா கார்த்தி. வா தொல்ல கூட்டி போறேன். ஹாய். என்னடி டிஸ்கஷன்? இந்த சிட்டிக்குள்ள எங்க பார்த்தாலும் திருடுங்க தொல்லை. ஸோ பப்ளிக் கிட்ட விழிப்புணர்வு வரதுக்காக நம்ம கிளப்ல ஒரு டாக் ஷோ பண்றாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த டாக் ஷோல ஒன்லி ஜென்ஸ் தானா? ஏன் அப்படி சொல்றாங்க? தெரியல. இனிமே லேடிஸ் எந்த ஒரு டாக் ஷோவும் பண்ணக்கூடாதான். ஏன் மேடம், என்ன ஆச்சு? வணக்கம் மேடம். எஸ், யார் நீங்க? என் பேர் கார்த்தி. நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன். 25,000 செக் கொடுக்கணும். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாதம் டொனேட் பண்ணுறோம். எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என் மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஷோ பண்ணுறது, டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். பொண்ணுங்களை அனுப்பாதீங்க. குறிப்பாக நம்ம நாட்டு பொண்ணுங்கள்லாம் எந்த விஷயத்துக்காகவும் மற்றவங்ககிட்ட கையேந்துறது முறையே கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? நான் லவ் பண்ணுற பொண்ணு பேர் சோனா. அவள் இந்த கிளப்ல தான் சர்வீஸ் பண்ணுறா. அவள் சர்வீஸ் பண்ணட்டும், சமூக சேவை செய்யட்டும், அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுறேன். சோனா மட்டும் இல்லை, எந்த ஒரு பொண்ணையும் வச்சு டொனேஷன் கலெக்ட் பண்ணாதீங்க. பணம் கொடுக்குற எல்லாருமே சர்வீஸ்க்காக கொடுக்கறது இல்லை, பொண்ணுங்க மேலே இல்லை கிரேஸில் தான் கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன். நீ 5 வருஷமா இந்த கிளப்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பிரசிடென்ட் மாதிரியே நான் உன் கூட பழகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நீ கார்த்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல? அவனாவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். மேடம், அவர் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. இங்க பாரு, கார்த்தியே வந்து அவன் பேரு டெலிஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த காலத்து பசங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கார்த்தி என்னடானா, இந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுமே யார்கிட்டயுமே கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறான். நிச்சயமா சொல்றேம்மா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மச்சான் உன் ஃபோன் அடிக்குதுடா. ஏய் ஆடு வந்துடுறேன். ஹலோ கார்த்தியா? ஆமா, நான் சோனா பேசுறேன். சோனாவா? எந்த சோனா? சோனாவை லவ் பண்றேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா திரிறியே, அந்த சோனா பேசுறேன். ஹாய் சோனா, வாட் a surprise. வாவ், வாட் a unexpected your call you baby. சீ, வாய் மூடு. இந்த பீட்டர்லாம் என்கிட்ட வேணாம். எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கேன். இந்த காலத்துல பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க. ஹலோ, நீங்க மட்டும் என்னவா? ஷூ, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பீச்ல பாக்குறோம், காந்தி சிலை கிட்ட. மச்சி, என்னடா செட் ஆயிடுச்சுடா. லவ் பண்றவங்கலாம் காந்தி சிலை கிட்டயே மீட் பண்ணுங்க. ஒரு நாள் அவர் அந்த குச்சியிலேயே குத்த போறாரு. எங்க தத்தாடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. மச்சி, இங்கே தான் மீட் பண்ணுறேன்னு சொன்னா. டைம் இருக்கு, வா நம்ம போய் நம்ம தெளிப்புல போட்டுருவோம். காதலுக்காக வச்சிருக்கிற, அமைதிக்காக வச்சிருக்கன்னு தாத்தா எடுத்துக்க போறாரு. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, நீ வா முத. வாட்டர் கட் ஆயிடுச்சு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. மச்சி வந்துட்டாடா. அவளை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். என்ன அடையாளம் தெரியுதான்னு பார்ப்போமா? இவர் பெரிய கர்ண, காதல கமலோட பிறந்தாரு, அடையாளம் தெரியறதுக்கு. ஏய் போய் பாருடா.
ராதிகா வீட்டில் திருநவன் தானே? இவன் எங்க எங்க? ஹலோ ஏசி சாரா? நீங்க? சார் நான் சோனா பேசுகிறேன். சோஷியல் கிளப் மெம்பர் ஞாபகம் இருக்கா? ஆமா, என்ன விஷயம்? சார் மறுபடியும் அந்த திருடனை பார்த்தா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்களே சார் நீங்க. ஆமா, அவன் இங்கே தான் இருக்கான். மெரினா பீச்சில் சுத்திட்டு இருக்கான். அப்படியா? அவனை விடாத, மடக்கி வை. சார் நான் எப்படி சார்? என்னம்மா நீ ஒரு டீனேஜ் பொண்ணு, ரொமான்ஸா ஜொல்லு விடுற மாதிரி அப்படியே பேசி பேசி மடக்கி வை. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். மச்சி, என்னை பார்த்து சிரிக்கிறாடா. நான் தானே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ சிரிப்பு இருக்கே, சிரிப்பு தேவதை மாதிரி இருக்குடா. காலுக்கு தான் பாரு, பேயா இருக்க போறா. சரி சரி, சீக்கிரம் பக்கத்துல போய் பிக்கப் பண்ணி குதால் பண்ணு. என்ன ஆள் வச்சு அடிப்பான்னு பார்த்தா ஊரை வச்சு அடிக்கிறா. கிளம்புறா அப்பா. ராத்திரி ஆனா உங்களோட இதே தொந்தரா போச்சு. வா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. கார்த்தி, கார்த்தி, இவ போனாளா? 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா? ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லையா? வெயிட் பண்ண வச்சேல்ல, அதான் ஈகோல போயிட்டான். தண்டக்காரமா இருந்தாங்க எல்லாம் கேண்டீன்ல தான் இருக்குதுங்க. டேய், என்னடா எல்லாம் சாப்பிட்டு நிக்கிறீங்க? நேத்து என்ன தெரியுமா வந்துச்சு? நம்ம கார்த்திக் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு பீச்சுக்கு கூப்பிட்டாடா. பீச்சுக்கு போனா திருடன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு குத்துட்டா. நீ பீச்சுக்கு போனது லவரை பார்க்க போனாமா, ரொமான்ஸ் பண்ணாமன்னு இல்லாம உன் மனசுல என்ன அண்ணன் தெரசா நினைப்பா? உன்னை யாரடி சமூக சேவெல்லாம் பண்ண சொன்னது? ஏண்டி பொண்ணுங்களை லவ் பண்றது தப்பா? மச்சான், இது நம்ம காலேஜுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அசிங்கம். என் ஆளே ஒரு மொக்க 5 நிமிஷம் லேட்டா போனா 10 நாளைக்கு பேச மாட்டான். உன் ஆளு ஜெனுன் ஹம்சமா வேற இருக்கான். ஈகோ இருக்காதா? சிட்டில இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்ல தான் அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கணும். அவளை தேடி கண்டுபிடிச்சு தூக்குறோம் மச்சான். தேடலாம் வேணா, அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஈஸியா தூக்கிடலாம், நம்பர் கொடு. சொன்னா என்னன்னா இதுல என்ன இருக்குன்னு பாருமா. தேவதையே தேவதையே என்னை தேடி வந்தாய். ஹாய் சோனா, உன்னை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். உன்னை எந்த அளவுக்கு டெப்த்தாக லவ் பண்ணுறேன்னு இந்த பார்சல் நீ பிரித்து பார்த்தா அது உனக்கே புரியும். சோனா, உன்னோட கலர் டேஸ்ட் எனக்கு பிடிச்ச கலர் கிரீன். உன்னோட காஸ்டியூம் ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்னோட சைஸ் 36. உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றத இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. யாரோ யாரோ நான் யாரை கேட்க.
சோனா நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு உங்களை கார்த்தி கூப்பிட்டு வர சொன்னான். யார் நீங்க? அண்ணா வண்டி அண்ணா. கார்த்திங்க திருடனாச்சே. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க அம்மா சண்டை போட்டதால கோச்சிக்கிட்டு வழக்கமா நான் போற என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போனேன். அங்கதான் நான் அவங்களை சந்திச்சேன். வா கார்த்தி, நான் ஊருக்கு கிளம்பிட்டியா? இல்லண்ணே, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. லைஃப்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஹாய் கார்த்தி. சாரி மேடம், அன்னைக்கு நீங்க யாரு என்னன்னு தெரியாம உங்களை நான் கலாய்ச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் யாருன்னு தெரியாம தான் நீ கலாச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மகன் பிறந்திருந்தா நானும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இருப்பேன். இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். யா. ஆமா, அன்னைக்கு எதுக்கு எங்க ஃபிளாட்ஸ்க்கு வந்த? நான் லவ் பண்ற பொண்ணும் அந்த ஃபிளாட்ல தான் இருக்கா. அப்படியா? ஆமா. பேர் என்ன? சோனா. அவளை தான் தேடி வந்தேன். செக்யூரிட்டிட்ட விசாரிச்சேன், இங்க நிறைய சோனா இருக்காங்க, யாரும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆமா, நீ எந்த சோனாவை லவ் பண்ற? ஓ, இவள் எனக்கு நல்லாவே தெரியுமே. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் ஃபிளாட்டுக்கு வந்துரு. A பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல B ஃபிளாட்ல இருக்கேன். சோனாவை அங்க வந்துருவா, மீட் பண்ணி பேசுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. Bye. Bye. Hey! Hey! என்ன மேடம், நம்ம வண்டியை காணோம். அங்க தேடி இங்க தேடி நம்ம போலீஸ் வண்டியை ஆடிய போட்டாங்க. என்ன ஆக்சிடென்ட் கேஸா? எஃப்ஐஆர் போட்டாச்சா? பயங்கரமா ப்ளீடிங் ஆயிருக்கு. எப்படி நடந்தது? இவங்க பீச்ல வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஹெல்மெட் போட்டு வந்த 2 திருடனுங்க இவங்க கழுத்துல இருந்த நகையை அறுக்க பார்த்தாங்க. அப்ப இவங்களுக்கும் அவனுக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ல இவங்களை கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. நீங்க போய் அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருங்க. ஓகே மேடம். உடனே ஐசியூக்கு கொண்டு போங்க. பேஷண்ட் நேமும் அட்ரஸும் சொல்லுங்க. லெசி, A பிளாக், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பாரதிதாசன் காலனி, சென்னை 83. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஐடி கார்டை கொடுங்க. எனக்கு மகன் பிறந்திருந்தா நானும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இருப்பேன். அன்னைக்கு நானும் உன்னை கலாச்சிட்டேன்ல, சாரிடா. இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மேடம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க பீச்ல வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப ஹெல்மெட் திருடுங்க அவங்க கழுத்துல இருந்த செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க மேடம். என்னைய பார்த்தா உனக்கு கேனச்சிருக்கி மாதிரி இருக்கா? நீயா ஆளை வச்சு திருடுவ, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்ப, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவியா? ரொம்ப நாளா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஏட்டையா, போலீஸ் அடினா என்னன்னு உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஏய், சார் 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 எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார்? ஏய், என்னடா பாக்குற? இந்த கேஸை எஃப்ஐஆர் போட வேணான்னு ஏசி எஸ்ஐ சார் சொல்லிட்டாரு. அதனால மகனை நீ தப்பிச்ச. போடா பாப்பா.
இந்த பையன் எப்படி? மேடம் அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? சாரிப்பா, கழுத்துல ஹெவி இன்ஜுரி, நிறைய blood லாஸ் ஆயிடுச்சு. தலையில பின்பக்கம் அடிபட்டதுனால பிரெயினுக்கு போற எல்லா நர்வ்ஸுமே கட் ஆயிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி காப்பாத்த முடியல. பாடியை அப்பவே எடுத்துட்டு போயிட்டாங்களே. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, இந்த ஆத்மாவை வாக்கிங் போனாங்களாம், செல்போன் பேசிட்டே ரோடு கிராஸ் பண்ணிக்கிறாங்க, தண்ணி லாரி மோதி காலமாயிட்டாங்க. காத்துக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களையும் காத்துக்கொள்ளும். கார்த்தி, நான் லிஸியோட ஹஸ்பண்டு. லிஸியை நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததா டாக்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க. அங்கே ஐடி கார்டு ஜெராக்ஸில் உங்கள் ஃபோட்டோ பார்த்து உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சேன். உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி கார்த்தி. சார், இங்க எல்லாரும் வேற மாதிரி பேசுறாங்க. டாக்டர் என்ன நடந்துன்னு சொன்னாங்களா? செல்ஃபோன் பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப தண்ணி லாரி மோதிச்சுன்னு சொன்னாங்க. இல்ல சார், இல்ல சார், மேடத்துக்கு என்ன நடந்ததுன்னு நேர்ல பார்த்த ஒரே ஆள் நான் தான். என்ன நடந்ததுன்னா, பாரதிதாசன் காலனி குவார்டர்ஸ் ஏ பிளாக்கில் வசித்து வரும் ஜான்சனின் மனைவி லிசி, வயது 35. சம்பவத்தன்று இரவு கடற்கரையில் செல்போனில் பேசிக்கொண்டே வாக்கிங் சென்றபோது தண்ணி லாரி மோதிய விபத்தில் படுகாயமடைந்தார். உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார். லாரி டிரைவரை போலீஸ் தேடுகிறது. இதோ டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட். என்ன சார் நீங்கள் மாற்றி எழுதிருக்கீங்க? திருடங்க செயினை அறுத்ததுனால தான் என் ஒய்ஃபு செத்ததா டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றேன். உன் ஒய்ஃப் இருந்து ஆக்சிடென்ட்ல தான். இதில் ஒரு சைன் போர்டு. நீங்கள் மாற்றி எழுதிருக்கீங்க, நான் சைன்லாம் போட முடியாது. மானம் மரியாதையோட வாழணும்னா ஒழுங்கா சைனை போடல. இல்ல ரிப்போர்ட்டை இன்னும் மாற்றி எழுதட்டுமா? செத்துப்போன பொம்பளைக்கு பல ஆண்களுடன் கள்ள தொடர்பு. ஜான்சனின் மனைவி லிசியை உல்லாசமாக இருக்க அழைத்த போது 2 கள்ளக்காதல்களிடையே ஏற்பட்ட மோதலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு மாற்றி எழுதட்டுமா? எல்லா சேனல்லையும் நியூஸ் வரும்ல. எப்படி வசதி? ஒழுங்கு மரியாதை சைன் போடுறியா இல்ல பிரஸுக்கு ஃபோன் போட்டுமா? பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, இந்த ஆத்மாவை நீரே ரட்சியும், நீரே காத்தருளும். நாங்கள் சாதாரண குடும்பம். ஏசி சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழி இல்லை. என் ஒய்ஃப் உயிரோடு இருந்த வரைக்கும் அவள் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை. எல்லாருக்குமே ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. அவங்கள போய் மீடியாவில் தப்பாக சொல்வேன்றான் அந்த ஏசி. அவள் உயிரை தான் என்னால் காப்பாற்ற முடியல. அவன் நல்ல பேரையாச்சும் காப்பாற்றணும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி இதை எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. வெளியூர் போயிருக்கா. அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அவள் வாழ வேண்டிய பொண்ணு. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளே போட்டு நான் போச்சிட்டேன். தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சாரோட தங்கச்சி வந்துருச்சு. இவர் செய்த பாவங்களை மன்னியும். இந்த ஆத்மா பூமியில் எங்கும் அலையாமல் உமது கரத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களையும் காத்துக்கொள்ளும். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். போயிட்டீங்களே அண்ணி. போயிட்டாங்களே அண்ணி. ஐயோ 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 ஐயோ. என் அப்பா அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என் அண்ணனும் அண்ணியும் தான். என்னதான் அவங்க குழந்தையா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இப்போ புரியுதா எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு? நான் படித்த பேப்பர் நியூஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தேன். மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல தான் அதிகமாக திருட்டு நடந்திருக்கு. மேஜிக் ஷோக்கும் திருட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு முதல்ல மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு நான் திருட வந்தேன், நீங்களும் வந்தீங்க. அப்புறம் என்னை தூக்குனீங்க, உங்க கேங்ல சேர்ந்தேன். எனக்கு இருந்த கோபத்துக்கு உங்க எல்லாத்தையும் அப்பவே வெட்டி கொன்னிருப்பேன். ஆனா எனக்கு இருக்கிற கோபம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்குங்கிறத உணர்த்தணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லா விஷயமும் ஈஸியா ரீச் ஆகுறது எஸ்எம்எஸ்ல தான். நீங்க முதல்ல பிளான் பண்ணப்ப ஒரு சோசியல் கிளப்ல இருந்து வந்த மாதிரி மெசேஜ் அனுப்புன நான் தான். அதே மாதிரி உங்க ஆளுங்களை பிடிச்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க. ஏசி கூட சேர்ந்தா இல்ல, நீங்க சிஎம் கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ணாலும் இதான் கதி. செத்தவங்க கதி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க செய்யறது உங்க குடும்பத்துக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆளுறப்ப 4 பேர் வரலனாலும் ஒருத்தன் சாகுறப்ப 4 பேராச்சும் வரணும்னு சொல்லுவாங்க. என்னோட லவ்வர் சோனான்னு தெரிஞ்சதும் அவங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் எவ்வளவு சந்தோஷமாகவும் கற்பனையோடையும் இருந்தேன். ஆனா என் கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் கலைச்சிட்டீங்களேடா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சா வெட்டி கொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். வெற்றியா? வெற்றீங்களா? இதுக்கு மேல இந்த தொழில் தான் பண்ணுவீங்கன்னா உங்கள 2 பேரை அடிச்சு கொண்டுட்டு தான் நான் சாவேன். வாங்கடா வா 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 வா. நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கர்த்தரை மனசில் நினச்சி பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக நான் ஒரு நாளாவது மனுஷனாக வாழணும். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் தான். தப்பு பண்ணிட்டேன். என்னோட இவ்வளோ வருஷ அனுபவத்தில் வாட்டி சறுக்கிட்டேன். எஸ்எம்எஸ் பண்ண நம்பரை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சா முதல்ல அனுப்புனது அந்த கார்த்திக் பாய்தாம்ல. நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சார். தெரியுமா? நீங்கள் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்னு பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ண மாதிரி உங்கள் குடும்பத்தையும் நம்ப வச்சுருக்கீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் சார். தெரிஞ்சா யோகி பாபுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் சார் உங்களுக்கும். வேண்டாம் சார், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. அதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் உங்கள் குடும்பத்துக்காக தான் சார் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோட்ஸே எப்படா காந்தியா மாற முடியும்? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். வாசாமி வணக்கம் சார், இந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க. என்ன சாமி விசேஷம்? குரு பயிற்சியில. ஓ, குரு பயிற்சியா? ஆமா சார். எப்படியா இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு 3 மாதம் சுமாரா இருக்கு, அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு சார். ஆனா ஆண்டனி சாருக்கு ரொம்ப டாப்பா இருக்கு சார். ஓ அப்படியா? ஆமா சார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது, மேல போயிடுவார். கரெக்ட்ல. இது வரைக்கும் நீ சொன்ன ஜோசியம் பழிச்சிருக்கோ இல்லையோ, ஆண்டனி விஷயத்துல நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்ல. அப்படியா சார்? ஆமா, இப்பதான் ஆண்டனி மேல அனுப்பிட்டு வரல. புலிப்பாண்டி சார். ஆமல, இப்போ உனக்கு எப்படி இருக்கு ஜாதகம்? வேண்டாம் சார். இப்பதான்ல சொன்னேன் உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு. நீங்க என்ன செய்யறனாலும் நாளைக்கு செஞ்சீங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட மனுஷனா வாழ்ந்துட்டு வந்துடுறேன் சார். இவ்வளவுதானே? உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அவங்களோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கல. சார் சார் வேணாம் சார். சார் என்னை விட்டுருங்க சார், என்னை ஒன்றும் பண்ணாதீங்க சார். என் குடும்பமே என்னை நம்பி தான் சார் இருக்கேன் சார். சார் என்னை ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார் நான் உங்களை விட எனக்கு யாருமே கிடையாது சார். சார் உங்களை நான் நம்பி இருக்கேன் சார். சார் உங்க கூட சேர்ந்தா யாருமே என்னை சேர்க்க மாட்டேங்க சார். சென்னையில் என்கவுண்டர்.
நகரை கலக்கிய வழிப்பறி திருடர்களான மேஜிக் ஆண்டனியும் புலிப்பாண்டியும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இந்த என்கவுண்டரை நடத்திய தனிப்படை அதிகாரி ஏசி இசக்கி அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின்னர் அந்த கும்பலை சேர்ந்தவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். ஏசியோட அர்த்தக்குரியே கார்த்திக் தான். அந்த ஆள்கிட்டே அவனை பிடிச்சி கொடுத்துட்டிய. அண்ணே கார் நிப்பாட்டுங்கண்ணே. போங்க போய் எல்லா உண்மையும் உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. அண்ணே ஏன் என்ன ஏமாத்தின? ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ண? நான் என்னம்மா பண்ணேன்? நீ எல்லாம் என் அண்ணன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி எப்படி செத்தாங்க? என் அண்ணனா இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய கோடையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. சோனா என்னாச்சு? ஏன் அண்ணன் மேல கோவப்படுற? ஹே, இவன் தாண்டி உன் லவர் கார்த்தி. என் அண்ணி ஆக்சிடென்ட்ல சாவல, செயினா இருக்கிற திருடங்க கொன்னுட்டாங்க. பாவண்டி கார்த்தி, எங்க அண்ணியோட சாவுக்கு காரணமானவங்களை கூண்டோட பிடிக்கணுன்றதுக்காக தான் திருடனா நடிச்சிருக்கான். அவன் என்ன மட்டும் லவ் பண்ணல, என் குடும்பத்தையும் சேர்த்து லவ் பண்ணிருக்கான். அவனோட பியூர் லவ் என்னன்னு தெரியாம நானே என் கையால கார்த்திய போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்திட்டேன். என் அண்ணிய சாகடிச்சவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு தான் கார்த்தி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். எல்லாமே லவ்க்காக, என்ன லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக. சொன்னா கார்த்திக்கு ஒன்றும் ஆகாது. அவன் எங்க இருந்தாலும் நான் முன்னால கொண்டு நிறுத்துறேன். நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஒன்றும் ஆகாது. கார்த்தியை நீங்க ஏசிக்கிட்ட பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, சொன்னா கேளு, நில்லு. கார்த்தி, என்னத்துக்கு சார் லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள வந்தீங்க? போங்க. இங்க ஒரு திருட்டு போய் வந்தானா? ஆம்பளை எப்படி சார் பொம்பளை டாய்லெட்டுக்குள்ள வருவாங்க? உன்னை விட மாட்டேன். உன்னைய பார்த்தா நல்ல பையனா தெரியுதுப்பா. நீ தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு தோணுச்சு, அதனாலதான் நான் உன்னை காட்டி கொடுத்தேன். போப்பா, பயப்படாம போ. அந்த ஆள் போயிட்டான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. நான் வாழ்றேன் வேஸ்டா. கார்த்தி உசுருக்கு பயந்து பொட்ட மாதிரி பொம்பளை கேஸ்டா. நான் ஆம்பளை நிரூபிச்சு காட்டேன்டா. அவனை நான் போடணும், அவனை கொல்றேன். எமாசாக சுமாரு. நீ இவ்வளவு எதுக்காக செஞ்ச, யாருக்காக செஞ்சது உன் லவருக்கு தெரியணும். எப்படா மாப்ள மாப்ள எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. நாங்களாம் ஏதோ ஒரு லட்சத்துக்கு காத்துடுவோம்டா. ஆனா நீ அப்படி இல்லடா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உன் லவர் ஒன்று புரிஞ்சுக்கோடா. பொறுமையா இருடா. நாளைக்கு உன் லவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போம். எப்படா? நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். வழக்கமா நீங்க போற சர்ச்சில் நாளைக்கு கார்த்திக் வந்து உங்களை மீட் பண்ணுவோம். ஏய் கர்ச்சி வச்சுக்கிறல்ல? ஏன்டா? இல்ல சோனா வருவா, ஜொல்லு வரும், அதுக்கு தான். அக்கலு. சரிடா, உனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு. சாயங்காலம் மரியாதையா தெளிப்புகளோட பார்ட்டி குத்துரு, சரியா? கிளம்பு கிளம்பு. டேய் மச்சி, போய் அவட்ட என்னடா பேசுறது?
வாழைக்காய் பஜ்ஜில என்ன அதிகமா இல்ல வெங்காய பஜ்ஜில என்ன அதிகமான்னு பேசு. இல்லை வாலியின் பாடல்களிலே காதல் தூக்கலா இல்லை காமம் தூக்கலா என்பதை பற்றி பேசு. ஏண்டா லவ் பண்றவனுக்குலாம் பேச விஷயம் தேவையான்னா? இங்க என்ன சொல்லுது அத பேசு பிரதர். இங்க என்ன சொல்லுதுன்னா, அங்க ஒரு பொக்கே இருக்கு பாத்தியால, அது வாலு சோனா உனக்காக வாங்கின பொக்கே. எல்லாம் நான் ரோந்து போயிருந்தோம்ல, அங்க ஒரு பொக்கே ஷாப் திறந்து இருந்துச்சு. உள்ள போய் விசாரிச்சா சோனான்னு ஒரு பொண்ணு லவ்வருக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக அர்ஜென்ட்டா ஒரு பொக்கே ஆர்டர் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. இப்ப அவ ஏன் கஷ்டத்துல தான் இருக்கா. இவளை உயிரோட பார்க்கணும்னா உடனே இங்க வரணும்ல. அதான் உனக்கு தெரியும்ல, உனக்கு ½ an hour தான் டைம். சோனா சோனானா தங்கம். தங்கம்னா எனக்கு சோல இஷ்டம். தங்கம் தங்கம் தந்தன்னா தயங்காம தந்தன்னா. ஒன்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை பார்த்தா என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு அனுபவிக்கணும் தான் தோணும். ஆனா புள்ள, இப்ப நான் அந்த மனநிலையில இல்லை. தேவையில்லாம எனக்கு அந்த எண்ணத்தை தூண்டி விட்டுறாத. ஒரு ராசா என்ன பண்ணான்னு தெரியுமா? அதான் கார்த்திக் கெடுத்துட்டாள. கூட இருந்த எல்லாத்தையும் கெடுத்துட்டாள. இங்க பாரு, இந்த உலகத்திலேயே என்கிட்ட மட்டும்தான் நிறைய நகை இருக்கணும்னு நினைச்சேன். வேற யார்கிட்ட கூட நினைச்சேன். அப்படி ஒரு நகை பைத்தியம்னா நகை தான் எனக்கு உடல், பொருள், ஆவி, என் கனவைய கரைச்சிட்டாள. எனக்கு எவ்வளவு வெறிவுள்ள தெரியுமா புள்ள? எனக்கு பிடிச்ச எல்லாரையும் என் கையாலே கொண்ட. அதே மாதிரி உனக்கு பிடிச்ச அவனை என் கையால கொள்ளுவேன். அதுவும் உன் கண்ணு முன்னாடில. இதுக்கு மேல வரலன்னு வச்சுக்கோ, அவனுக்கு பிடிச்ச ஒன்ன கொள்ளுவல.
உனக்கு பிடிச்ச அவனை ஏன் கையால கொள்ளுவேன், அதுவும் உன் கண்ணு முன்னாடில. அவன் வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. அந்த படைச்சவனே வந்தாலும் என்கிட்ட இருந்து அவனை பிரிக்க முடியாது. அவன் வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. சாக வேண்டியவன் கிடையாது. அவன் வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. படிச்சவனால பிரிக்க முடியாது. என்கிட்ட பிரிக்க முடியாது. அவன் வாழ வேண்டியவன், என்கிட்ட பிரிக்க முடியாது. வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவன், பிரிக்க முடியாது. அவன் வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. பிரிக்க முடியாது. படிச்சவனால பிரிக்க முடியாது. அவன் வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவன். வாழ வேண்டியவன், சாக வேண்டியவன் கிடையாது. அன்னைக்கு நடந்த அந்த அதிர்ச்சியிலேருந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உலகத்தில் வேற யாருக்கு ஏற்படக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் சோனா திரும்ப குணமாகி வருவான்ற நம்பிக்கையோட நான் காத்திருக்கேன்.